ஐஸ் டப்பாவை எப்படி உதைச்ச? ஹலோ அமீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஸ்டானிக் பிடிஎஸ் ஃபிக்ஸ் அண்ட் ஐமர் பிலாவிட அத்தரானா தான் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆகிக்கிட்டே போகுது. நானும் வந்துட்டு இப்போ போட்டுடலான்னு பார்க்குறேன். தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. என் வாய்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், சரிங்களா? ரொம்ப கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆர் மீன்ஸ் ஏன்னா வாய்ஸ் மட்டமாக இருக்குது. அது போக என்னத்த சொல்ல, ஒர்க்கு எல்லா டைமும் பிஸியாகவே இருக்கேன். நான் நினச்சா போட்டுடலாம், ஆனால் போட மாட்டேன். எனக்கும் தெரில எது வந்து என்னை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சரி, இன்றைக்கி கம்பல்சரி போட்டே ஆகணும். வியோட எஃப்எஃப் வேறு, நம்ம அது ஒரு பாட்டை ரெண்டாக பிரித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். செகண்ட் பார்ட் போடாமல் அது பேலன்ஸில் நிற்கிது. இந்த ஸ்டோரியை நல்லா ஒரு இதில் தொங்க போட்டு விட்ட மாதிரி விட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு டாட்டா பாபாய் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். நான் என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே, இவங்க வேறு ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இது நம்ம இன்றைக்கி பண்ணியே ஆகணும், எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு. அங்கங்கே உங்களுக்கு கட்டாக இருந்ததுன்னா நான் அது ஒரு டேஸில் வந்துட்டு அது இது பண்ணியிருப்பேன், ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ லைட் சேஞ்சஸ் தெரியலாம், பட் மேக்ஸிமம் நான் கம்மி பண்ணுறேன். அந்த சேஞ்சஸ்லாம் வந்து எடிட்டிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிறேன். அன்வைஸ் ஐம் ரியலி சாரி, உங்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், புரியுது. பட் நம்ம டெய்லி பேஸ் ஒர்க்குன்னு வரும்போது அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாம் போயிடுறதுனால டைமே இருக்க மாட்டுது இது பண்ணுறதுக்கு. என் நேரம் அப்படி இருக்குது. நேரத்தை இனிமேல் கொஞ்சம் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டா கண்டிப்பாக பண்ணலாம். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து என்கிட்ட சுத்தமாக கிடையாது, அதை நான் ஹானஸ்ட்டாக சொல்லுவேன். ஸோ அந்த ரீசன் தான் முக்கியமாகவே. இங்கே யாருக்கெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கோ அவங்க கொஞ்சம் டிப்ஸு கொடுத்துட்டு போங்க கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு போங்க. அதை வச்சு யூஸ் பண்ணி இனிமேல் நான் வந்து ரெகுலர் பேசிஸில் போடுற மாதிரியோ இல்லை வீக் பேசிஸில் போடுற மாதிரியோ ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆமேஸ் ரொம்ப வளவலன்னு பேசாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெட்ஃபோன் எடுத்து காதில் மாட்டிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கள்ல, அதே சப்போர்ட்டு தான் கேட்குறேன். லைக்கு, ஷேரு. ஓகே, கமெண்ட் பண்ணிவிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களை ரொம்ப நாள் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சு கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி இதெல்லாம் படுத்தாமல் உங்கள் எல்லாரையுமே வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கேஜ்டாக வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் டிப்ஸ் கொடுத்துட்டு போங்க. அப்புறம் வேறு ஏதாவது வேணும்னா கேட்டு வைங்க, முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். டிப்ஸு மறக்காமல் கொடுத்துருங்கப்பா. நான் அப்புறம் பண்ணல அப்படின்னா நான் உங்களை தான் சொல்லுவேன். நீங்கள் ஏன் எனக்கு டிப்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் உங்களை தான் சொல்லுவேன். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் இதுக்கு முன்னாடி எத்தனை பாட்டு போட்டேன்? ஜேகேஎஃப்எஃப் என்ன டேஞ்சரஸ் மாஃபியா லாட் ஃபில் இன் லவ் வித் யூ கரெக்டாக சொல்லிட்டேன் நான் டைட்டில். ஓகே, 20 பாட்டு முடிச்சிருப்பேன்ல. கடைசியாக நம்ம அந்த மேரேஜ் ஸ்பெஷல் எபிசோட் பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்ஸ்லேருந்து எப்படி ஸ்டோரி போகுதுன்னா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து எப்படி கதை இருக்க போகுது, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் வந்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. போய் அந்த 20th எபிசோடுனா அகைன் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, அந்த வைபோடைய உள்ளே போய்க்கலாம். ஸோ ஆமீஸ், கதைக்குள்ளே போகலாமா? கன் ஷூட்டிங் சவுண்ட்ஸ்லாம் அதிகமாக கேட்குது. எஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு மேரேஜும் முடிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணில் டியர்ஸோட அந்த இடத்த விட்டு எந்திக்கிறீங்க. மேரேஜ் ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சோடனே அந்த ஐயர் வந்துட்டு இப்போ நீங்கள் வெற்றிகரமாக வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாரு, அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஹாப்பியாக இருக்குது. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும், பிளாக் பிங்க்ஸாக இருக்கட்டும், அப்புறம் காட்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே ஓன்னு கத்துறாங்க, சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் கத்துறாங்க. உங்களுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. அப்படியே உங்கள் மனசே உடஞ்சி போச்சு சுக்குநூறாக. நம்ம இத்தனை நாள் கட்டி காப்பாற்றின அந்த ரெப்புடேஷன் இதெல்லாம் உடஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களை சடனாக வந்துட்டு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு நடந்துட்டு போயிட்டுருக்காரு. அங்கே எல்லாருமே அப்படியே இந்த ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் நிற்பாங்கல்ல. ஸோ எல்லாருமே கிளாப் தட்டிகிட்டு இருக்காங்க. தட்ஸ் அ கிளாப். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜங்குக் ஜெயிச்சிட்டார் இல்லையா, ஸோ அதுக்கான கிளாப். உங்களை பார்த்து ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு ஸ்மைல், அந்த ஒரு ஸ்மிக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிங்க் கேர்ள்ஸும் பிடிஎஸும் கொடுக்குறாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து தோத்துட்டிங்கல்ல, அதை கொண்டாடுற மாதிரியும் ஒரு கைத்தட்டு. ஸோ உங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுனா, லைக் வந்து தோற்று நம்ம அசிங்கப்படுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்க முடியாமல் கண்ணை மூடிட்டு அப்படியே வந்துட்டு அந்த வேதனையில், அந்த வெறுப்பில், அந்த ஹேட்டில், அந்த ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற அந்த ஒரு கோவத்தில் அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபாஸ் எல்லாம் இருந்து சிட்டிங் ஏரியாஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அங்கே வந்து உங்களை உட்கார வைக்கிறாரு. பின்னாடியே காட்ஸும் வராங்க, வந்து சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. ராக்கி அப்படி பின்னாடி தான் நடந்து வரான்.
ராக்கி வந்துட்டு அவங்க பக்கத்தில் நிற்கிறான் அந்த சோஃபாவுக்கு பின்னாடி. காட்ஸும் வந்துட்டு சுற்றி அந்த இடத்துல நிற்கிறாங்க. அவங்கவுங்க ப்ளேஸில் போயிட்டு அப்படியே வந்து அசெம்பிள் ஆகி நின்றுடுறாங்க கன்ஸோட. நம்ம ஜேகே வந்து அந்த சோஃபாவில் அவ்வளோ திமிரா, அவ்வளோ ஹெட் வெயிட்டோட, அவ்வளோ ஆட்டிடியூடோட நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு கர்வமாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆட்டிடியூடு அவரோட பாடி லாங்குவேஜில் தெரியுது. சோஃபாவில் உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்து கால் மேலே கால் போட்டு அவ்வளோ ஒரு இதில் அங்கே உட்காந்துருக்காரு ஆட்டிடியூடில். நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு சைலண்ட்டாக ஒரு சிலை மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இப்போ நடந்திருக்க அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ பின்னாடி ஃப்யூச்சரில் ப்ரௌடான ஒரு விஷயமும் இல்லை, நீங்கள் இத்தனை நாள் பார்த்துட்டு வந்த ஒரு சாதாரணமான தோல்வியும் கிடையாது. வயன் சர்மாவுக்கு இது வந்துட்டு இது ஒரு தோல்வியா, இது ஒரு இதுவான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அதையும் தாண்டி வயன் சர்மான்ற பேரையே அடித்த ஒரு மொமெண்ட். ஸோ அந்த மொமெண்ட்டை வந்துட்டு வயனால் ஏற்றுக்கவே முடியல. எக்ஸ்ட்ரீமான ஒரு ரேஜ் உங்களோட ஹார்ட்டில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ், பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க கெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயான பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாளும் குடிங்கடான்னு சொல்லிட்டு டிஜே பாட்டு ஓடுது, எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. லைக் உங்களுடைய இந்த தோல்வியை எவ்வளோ பேர் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிகாஸ் யுவர் லாஸ் இஸ் சம்திங் டு செலிப்ரேட் by others. So think about it. வயன் சர்மாவோட இம்பேக்ட் எவ்வளோ, அவங்களோட நெட்வொர்த் எவ்வளோ, அவங்க எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தா தெரியும். பிகாஸ் யார் என்னன்னு தெரியாத ஆளே வந்துட்டு வயனோட அந்த தோல்வி, அந்த லாஸ், இப்போ நம்ம ஜேகே கிட்ட வந்துட்டு சேலஞ்ச் போட்டு அதில் தோற்று இப்போ சேலஞ்சில் வந்து தோற்றதுனால இப்படி இந்த ஒரு பொசிஷனில் நிற்கிறாங்கல்ல, இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க யாருனே தெரியாது. ஆல்சோ வயன் மேலே எந்த அளவுக்கு டார்கெட் இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஸோ வயன் இஸ் ஆல்வேஸ் அ பிராண்ட். வயன் சர்மாங்கிறது ஒரு பிராண்ட். ஸோ அதனால தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வயன் சுற்றி தான் பார்த்துட்ருக்காங்க. யார் யார் என்னென்ன ஆட்டம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க வித் த ஃபுல் ரேஜ். அவங்க மனசுக்குள்ளே இப்போ வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த நல்ல எண்ணம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அ ரிவெஞ்சில் அந்த ஒரு வேர்ட் மட்டும்தான் இப்போ அவங்க ஹார்ட்டில் அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. அப்படியே வந்து நம்ம பிளாக் பிங்க் கேர்ள்ஸ்லாம் அப்படியே கை தட்டிகிட்டே வராங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துடுறாங்க. அவங்களோட சோஃபா அந்த சிட்டிங் ஏரியா இருக்கோல அங்கே உட்காந்துடுறாங்க. பட் பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் கை தட்டிகிட்டே வராங்க ஒரு ஸ்மிக்கோட. எஸ்பெஷலி லூனா, நம்ம வயனோட ஓல்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது, லைக் ஒரு கொலீக் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அவள் அங்கே அவ்வளோ ஸ்மிக்கோடு வரா. இப்போ தான் நம்ம வயன் அவங்கள அப்படியே பார்க்குறாங்க, ரெட்டிஷ் ஐஸோட அந்த பொண்ணை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வயன் வந்து உள்ளே இருக்கும் போது லூனா தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசியிருக்கும் போது லூனா பேசுனதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம லூனா உள்ளே வந்துட்டு அந்த பூ எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த பூவை அப்படியே பார்த்துட்டே தான் பேசுகிறாங்க. வயன் சர்மா, தமிழில் ஒரு சேயிங் இருக்கு, உனக்கும் எனக்கும் தெரிஞ்சது, யானைக்கும் அடி சறுக்கும். அதை நான் கேட்டு எனக்கு என்னடா இது யானைக்கு எப்படா அடி சறுக்கும் அப்படின்னு சொல்ல நான் திங்க் பண்ணியிருக்கேன். பட் நேரில் பார்க்குறப்ப தான் தெரியுது, அ கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் தட் ப்ராவர்ப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக நம்ம வயனை பார்த்துட்ருக்கா. அவள் அப்படியே பேசுகிறான். நம்ம என்ன தான் இப்போ ஒரு எனிமீஸ், ஸோ கால்டு எனிமீஸ் அண்ட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு காலத்தில் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரூன் ஆகிறதுக்கு காரணங்கிறதும் உனக்கு என்னன்னு தெரியும். பிகாஸ் யூ ஸ்டோல் எவ்ரி திங் ஃப்ரம் மீ. என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். பிகாஸ் யூ ஆர் மல்டி டேலண்டட். நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அதை எல்லாம் என்னை விட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் நீ ஒரு ஆள் மட்டும்தான். அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கெடுத்துச்சுங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அண்ட் எனக்கு இது நல்லாவே தெரியும். ஒன் டே கர்மா உன்னை திருப்பி அடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதெல்லாம் என்கிட்டேருந்து பறிச்சியோ அதே மாதிரி இனி நான் பறித்து காட்டுவேன். நீ என்கிட்டேருந்து காலேஜ் லைஃப்பில் பறிச்சது கூட அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. பட் நவ் யூ ஸ்டோல் தட் மேன் ஃப்ரம் மீ அப்படின்றா. நீங்கள் அவளை அப்படியே பார்க்குறீங்க கன்ஃபியூஸ்டா. எஸ் மிஸ் வயன் சர்மா. அதான் சொல்கிறாங்களே, மிஸ் சூன் டு பி ஜியான் ஜங்குக் இல்லை? எப்படி வயன், அது நான் ஆசைப்படுறது உன்னை தேடி வருது, அது தேடி வருதா இல்லை தேடி வர வைக்கிறியா நீ? ஆமாம்ல, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்
நீ தான் நான் ஜியான் சங்குக்கு தேடி போனது இல்லை? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? நீ பிளான் பண்ணி ஜியோனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க, அப்படி தானே? ஆனால் நீ கவலைப்படாது வயன் சர்மா. இது கல்யாணம் உனக்கு வேணான்னு நீ வந்துட்டு வெளியில் சொல்கிற, உள்ளுக்குள்ளே எப்படி ஃபீல் பண்ணுறலாம் எனக்கு தெரியாது. பட் சூன் உன்னை நான் ஜியோன் சங்குக்கிட்ட இருந்து பிரித்து ஜியான் ஜங்குக்கை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ என்கிட்ட இருந்து எவ்வளவோ பறிச்சிட்ட, நான் அதெல்லாம் தட்டி வெட்டிட்டேன். ஆனால் திஸ் இஸ் மை லைஃப். என் லைஃபே நீ என்கிட்ட இருந்து பிரிச்சிட்ட. தொடர்ந்து 1 வருஷமாக நான் பின்னாடி நாயாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன் பின்னாடி ஜியான் ஜங்குக்கு வர வச்சுட்டேன்னா அவனை அடைஞ்சிடலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை ஜியான் ஜங்குக்கு உன் பின்னாடி வரனால அவனோட ஒர்த், அவனோட மணி, அவனோட ஃபேம் இதெல்லாம் வந்துட்டு உனக்கு ஒன்றுமே தெரிலல்ல? நான் சொல்கிறேன் கேளு. ஜியான் ஜங்குக்கு இருக்கிற சொத்து உன்னை விட பல கோடி அதிகம். மாஃபியாலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி, இஸ் பெஸ்ட் அட் எவ்ரிதிங். சின்ன வயசுலேருந்து ஒரு சேயிங் இருக்கான் ஜியான் ஃபேமிலி, ஜியான் கிளானில். ஜியான் ஃபேமிலியிலேருந்து வரக்கூட வாரிசு என்ன நினச்சாலும் அதை செஞ்சே தருமா. கேட்கும் போது கூஸ்பம்ஸ். அதில் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் அவளோட ஃபேமிலியை டைரெக்டாக போய் பார்த்துருக்கேன். அவங்க ஃபேமிலியில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் தோற்றதா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும் போது நீ மட்டும் என்ன எதை இதுவா இல்லை விதி விலக்கா? நீயும் அவன் முன்னாடி ஒன்றும் வாலாட்ட முடியாது. எஸ், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே ஹார்ட்டில் வலிக்குது. என்னடா அது, கண்ணு முன்னாடி கல்யாணம் ஆகுது. இதோ நான் காத்தடிச்ச அவன் இன்னொருத்திக்கிட்ட பூ கொடுத்து சொல்லி அனுப்புகிறான். எல்லாம் என் நேரம். பட் சூன் இது உன் டைமாக இருக்கிறது என் டைமாக மாறும். அப்போ நான் என்னோடய பியூர் வில்லத்தனத்தை காட்டுவேன் வயன் சர்மா. அது வரைக்கும் நீ சந்தோஷமாக இருந்துட்டு போ. ஏதோ கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் உயிரோடு இருப்பியானே தெரில. ஆல்சோ இப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கு வந்துட்டு லாஸ் தான், ஜியான் ஜங்குக்கு பெனிஃபிட் தான். பட் அதையும் தாண்டி we are going to celebrate that benefit. எப்படி தெரியுமா? எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட கம்பெனி கண்டிப்பாக ஜியான் கம்பெனியோட அமால்கமேட் ஆக தான் போகுது. அப்போ யோசிச்சுப்பார், ஜியான் கம்பெனியோட பார்ட்னர்ஸ் யார்? நாங்கள் எல்லோரும் தான். ஸோ உன்னோட ப்ராஃபிட்லேயும் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம். லைக் ரொம்ப எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் இத்தனை வருஷம் நீ சேர்த்து கஷ்டப்பட்டு வச்சுருந்த ப்ராஃபிட்ஸ், உன்னோட இத்தனை வருஷம் உழைப்பு, எங்களுக்கு அதில் ஒரு ஆனந்தம். யோசிச்சு பார்த்தியா? அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. உங்களுக்கு அப்படியே கோவம் வருது, கையை முறுக்கிட்டு நிற்கிறீங்க. அவள் அப்படியே பார்த்து ஸ்முக் பண்ணிவிட்டு, நீ என்கிட்ட இருந்து எப்படிலாம் பறித்து என்னை கஷ்டப்படுத்தினியோ இப்போ அதே மாதிரி உன்னோட உழைப்பு தானே உனக்கு ரொம்ப பெருசு. இப்போ அது எங்களுக்கு வந்து சேரப்போகுது. பரவாயில்ல, அந்த உழைப்பை வச்சு நான் கொஞ்ச நாள் வந்துட்டு சரி ஓகே இவகிட்டேருந்து இதையாவது பறிச்சோமேனு நான் ஏதோ ஒரு வகையில் ஒன்று உயிரோட விட்டு வைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை நாள் நீ நல்லா இருக்கிறேன்னு அவங்க கூட. அப்புறம் ஒரு ஓல்டு ஃப்ரெண்டா நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்ல. அப்புறம் வந்து இது என்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு வந்து நீ கதறிடக்கூடாதுனால நான் இப்போவே சொல்லிடுறேன். லுக் மிஸ் வயன் சர்மா, ஏன் நின்றுங்கன்னே இருக்க? பா நம்ம போய் உட்காருவோம், உட்காந்து பேசலாம், அப்போ தான் இது நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தர நிறுத்து பெட்டில் உட்கார வச்சு பேசுகிறா. உனக்கு ஜியான் ஜங்கு கூட முழு சுயரூபம் தெரியல. என்ன உன்கிட்ட வந்து அப்பப்போ வழிஞ்சு பேசுகிறான், நீ கதின்னு கிடக்கான், நீ இல்லாமல் இருக்கவே மாட்டேன், உன் மேலே உசிரியே வச்சுருக்கேன், அப்பப்போ மட்டும் தன்னோட வில்லத்தனத்தை காட்டுறான், அவ்வளோதானே. பட் உண்மையான ஜியான் ஜங்குக் யார் தெரியுமா? மாஃபியா கிங். அதுவும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மாஃபியா கிங் கிடையாது. 7 காண்டினென்ட்ஸ் 7 ஓஷன்ஸ்ன்னு சொல்லி மொத்த வேர்ல்டையுமே அண்டர் கிரவுண்ட் வழியாக ரூல் பண்ணுற ஒரு பெரிய மாஃபியா கிங். இது வந்துட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாஃபியாவோடதில் வந்து ஒரு பெரிய கிங்டம் வச்சிட்ருக்காங்க. அந்த கிங்டமோடைய கிங் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜியான் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் வாரிசாக வருவாங்களாம். அப்படி தான் ஜியோனோட அப்பா இருந்தாராம். அப்புறம் இந்த புல்லட் இதுன்னு சொல்லிட்டு சண்டையில் பட்டு வந்துட்டு கோமாக்கு போயிட்டாராம், இழுத்துக்குன்னு படுத்து கிடந்தாராம். ஜியோன் என்ன பண்ணான்னு நினைக்கிறேன்? ஜியான் ஜங்கு உன் வீட்டுக்காரன் அவன் என்ன தெரியுமா பண்ணான்? தன்னோட அப்பாவை போட்டு தள்ளிட்டான். பார்த்துக்கோ உன் புருஷன் எவ்வளோ பெரிய கொலகாரன்ட்டு. பெத்த அப்பாவையே போட்டு தள்ளிட்டான். அப்போ உன்னெல்லாம் சொல்லவா வேணும்?
அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக பேசிகிட்ருக்கா. நீங்கள் அவள் சொன்னதை அப்படியே இன்டென்ஸாக கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே யோசிக்கிறீங்க இவள் சொன்னதை தான் பற்றி. வயன் உண்மையை தான் சொல்கிறேன், ரொம்ப மோசமான ஆள்றி ஜியோன் ஜங்குக்கு. சரி, எனக்கு எப்படி தெரியுமா பற்றிக்கிச்சு? ஒரு வருஷமாக பின்னாடி துரத்தி லவ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனோட ஸ்டைலுடி, அவனோட பவர். அவன்கிட்ட எல்லாமே இருக்குடி, எல்லாமே. பவர் இருக்குது, மணி இருக்குது, எல்லாமே இருக்குது. வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி அவன்கிட்ட மணி, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், வேறு என்ன, நம்மளை நல்லா கட்டி காப்பாற்றுறதுக்கான அந்த ப்ரொடெக்ஷன், காட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குடி அவன்கிட்ட. எந்த பொண்ணு தாண்டி ஃபாலோ ஆக மாட்டா? நீ ஃபாலோ ஆக மாட்டேன், நீ பொண்ணே கிடையாது, அவுட் ஆஃப் லிஸ்ட்டு, உன்னெல்லாம் பொண்ணாகவே சேர்க்க மாட்டேன் நான். அதான் சொல்கிறேன், இப்படி ஒரு பையனை எப்படி ஒரு பொண்ணால் மிஸ் பண்ண முடியும்? அதான் லவ்வில் விழுந்துட்டேன். இப்போ நான் ஏன் தெரியுமா உன்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட பிரிச்சிருவேன்ல. அப்போ நீ என்கிட்ட இந்த கிரட்ஜு வச்சிக்கூடாது, நான் ஒரு மாஃபியா குயினாக மாறிடுவேன். ஸோ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஜியோன் ஜங்குக் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பே உனக்கு வரக்கூடாது, அதுக்காகவும் இப்போ சொல்லி வைக்கிறேன். ஜியோன் ஜங்குக்கு கோவம் வந்தால் ரொம்ப மோசமாக நடப்பான். இது எல்லாமே உங்கள் காட்ஸ் கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சது தான். காட்ஸ் யாரும் அவனை நிமிர்ந்து பார்க்க கூட பயப்படுவாங்களாம். அவங்களுக்குன்னு மாஃபியா லாங்குவேஜெலாம் யூஸ் பண்ணுறாங்களாம். எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சு. நானும் கற்றுக்கலான்னு போய் பார்க்குறேன், முடியல. கேட்டால் அது வேர்பல் கம்யூனிகேஷன் கிடையாதான், நான் வேர்பலாம். யாருமே வாயை கூட திறக்கக்கூடாதான். அப்படிப்பட்டவன் அவன் வீட்டுக்காரன், பார்த்துக்கோயேன். ஆமாம் பார்த்துக்கோயேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்ல உன் புருஷன். என்ன பண்ணுறது, எனக்கு வலிக்குது தான். பட் ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப மோசமான ஆள் தான் உன் புருஷன். அதனால் இனி நீ வாழ போகிற ஒரு செகண்டும் சரி அவன் கூட உனக்கு ஹெல் மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நான் உன்னை முன்னாடியே பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான் இந்த ஸ்டோரிலாம் சொல்கிறேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, சரியா? அது போக வயன், நீ தோத்துட்ட. இது நீ ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, நீ தோத்துட்ட வயன். வயன் சர்மா ஜியோன் ஜங்குக் கிட்ட தோத்துட்டா. இது நீ உன்னோட இந்த பிரெயின் இருக்குல்ல, இந்த அழகான பிரெயின், இதில் நீ ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெட்டில் பார்த்திங்கன்னா அவளோட ஃபிங்கர் வச்சு ஒரு மாதிரி டேப் பண்ணி பேசுகிறா. நீ எப்பயுமே தோத்ததில்லைன்ற அந்த ஒரு ஹெட் வெயிட், அதுவும் ஒரு காரணம் தான் நீ தோற்று போகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன தான் உனக்கு ஈகோ எல்லாமே இருக்குது, எஜுகேஷன் லெவலில் வேறு லெவல் குவாலிஃபிகேஷன், ஆட்டிடியூட் எல்லாமே, அந்த பிஸ்னஸ் உமனுக்கான அந்த எல்லாமே இருந்தும் ஸ்டில் நீ தோத்துட்டனா. உன்னோட இந்த ஹெட் வெயிட், உன்னோட இந்த பிடிவாத குணம் எல்லாத்தையும் தாண்டி எதுவுமே யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு பேராணவம் அதுதான் காணும். நீ எல்லாத்துலேயும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கலாம், அவன் தப்பு இல்லை. பட் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்த பற்றியா, அங்கே தோத்துட்ட. நீ ஜியோன் ஜங்குக்கை மீட் பண்ண அன்னைக்கே தோத்துட்ட என்னை கேட்டா அப்படின்னு பேசிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. என்ன முறைக்கிற? சீரியஸாக தான் சொல்கிறேன். நீ ஜியோன் ஜங்குக்கை பார்த்தது தப்பு, அவன்கிட்ட பேசினது தப்பு, அவன் நெஞ்சில் காலை வச்சது தப்பு. அவனை இவ்வளோ தூரம் நீ அடிக்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணது தப்பு. அது போக இதுதான் எனக்கு முக்கியம், இந்த பிஸ்னஸ் வேர்ல்டு தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் வேர்ல்டை அவனுக்கு பதிலாக சூஸ் பண்ணது தப்பு. அவனாக உன்கிட்ட அவ்வளோ தூரம் ப்ரப்போஸ் பண்ணி அவ்வளோ இதுவாக உன்கிட்ட எஃபர்ட் போட்டு பண்ணியும் அப்படி இருந்தும் நீ அவனை அசிங்கப்படுத்துனது தப்பு. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ நீ அனுபவிச்சுட்டு இருக்க. இது நீ நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ, சரியா? எப்பயுமே வயன் சர்மா ஜியோன் ஜங்குக் தி ஆல் மைட்டி மாஃபியா லார்ட், அவருக்கு கீழே தான், ஓகேவா? இது உன்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இன்டென்ஷன். மற்றபடி ஒன்றும் இல்லை, உன்னை மிரட்டியோ உன்னை கஷ்டப்படுத்தியோ, லைட்டாக கஷ்டப்படுத்தலாம் தப்பு இல்லை. ஆனால் இது எனக்கு சொன்ன தோணிக்கிட்டே இருந்துச்சு. பிகாஸ் உனக்கு அந்த ஆணவம் இருந்தது பற்றியா, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு திமிரு, இவளால் எல்லாம் பண்ண முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கடுப்பாக இருக்கும், உன்னை எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு. பட் ஐ எம் ஹாப்பி நவ். உன்னையும் ஒரு ஆள் உடச்சி உட்கார வச்சுருக்காங்கன்னா அப்போ அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, அதுதான் ஏன் ஆள் அப்படின்ற மாதிரி பேசுகிறா. சீரியஸாக சொல்கிறேன் வயன்,
இன்னும் கொஞ்ச நாள் தான் கூட இருக்க போகிறேன், இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம், குடும்பம் நடத்திட்டு போகலான்னு மட்டும் பாரு சரியா. ஆனால் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத என் ஆத்துக்கார்ட்ட, அவர் என்னோட ஆத்துக்கார் சரியா. அது போக அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு சமத்து பிள்ளையா நீ இருந்தன்னா தப்பிச்ச. இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவன் என்னென்னலாம் பண்ணுவான், எப்படிலாம் அடக்குவான்னு நீ நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்படியே நேரமாயிட்டிருக்கு, நீ உடனே போயிட்டு இந்த சேலை கட்டிட்டு இந்த பூ வச்சுக்குவியான், இல்லைன்னா அந்த வெளியே இருக்காதுங்க பாரு, இவளுங்க போய் பற்ற வச்சுருவாளுங்க. அப்புறம் உன் புருஷன் வருவான், வந்து உன்னை 4 மிதி மிதிப்பான். உன் கூட பேசினதுக்கு சேர்த்து எனக்கும் 4 மிதி தேவையா? உன்னை மாற்று போ 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாஷ்ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புடவையோடு தள்ளியிருப்பா. இதுதான் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த கதை. நீங்கள் அவளை அப்படியே அந்த ரெட்டிஷ் ஐஸோடு வந்து பார்த்திங்கன்னா முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அவளும் அங்கே அந்த ஒரு ஸ்மிக் அண்ட் ஸ்மைல் ரெண்டுமே காமிச்சிட்ருக்கா அந்த இடத்துல. அவ்வளோ ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு காமிச்சிட்ருக்கா. பிளாக் பிங்க் கேர்ள்ஸும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைடில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கும் அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ ராக்கி வந்து ஏதோ ஜேகே காதில் வந்து ஜேகே வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எஞ்சி போயிடுறாரு அந்த பக்கம். ஸோ இதான சாக்கு நம்மளுடைய பிளாக் பிங்க் கேர்ள்ஸ்க்கும் சரி பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் சரி, இந்த டைமில் வந்து உங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ படுத்துவாங்கல்ல. நீங்கள் அதுக்காக ரெடி ஆகிட்டீங்க, ஓகே இவன் கிளம்பிட்டா அடுத்து இதுங்க பேசுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்துல சில மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போ நம்ம ஜிசு லிசாலாம் வந்துட்டு நம்ம ஜேகே உட்காந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன வையன் எல்லாமே கொஞ்சம் இப்போ நார்மலாக இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு தெரியும் இது வந்து உன்னால் ஏற்றுக்க முடியாது, அப்படி கோவமாக வரும், கத்தி எடுத்து அப்படி சொருகலான்ற அளவுக்கு கோவம் வரும், புரியுது. ஆனால் நீ என்ன பண்ணுறது, தோத்துட்டு செல்லம் ஒத்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட சின்னலாம் பிடிச்சி அப்படியே உங்களை ஒரு பேபி ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. லிசாவும் பேசுகிறாங்க. ஆமாம் வையன் நீ தோத்துட்ட, அதுவும் எப்படி தெரியுமா, இவ்வளோ பேர் உன்னோட இந்த லாஸ்ட்டை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோ. உனக்கு எத்தனை எதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கல நீனு, உனக்கே தெரியாமல் உனக்கு எனிமீஸ் ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து கெயினாக இருக்காங்கன்னா நீ ரொம்ப பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்குன்னு எங்கள் ஜியான் ஜங்கு கூட பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நமக்குள்ளே இந்த எனிமிஷிப்பு அதெல்லாம் வேணாம். வி ஆர் லைக் சிஸ்டர்ஸில், ஆமாம் தானே அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறா. நீங்கள் அவளை அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. என்ன வயன் இன்னும் முறைச்சிட்ருக்க, செல்ல குட்டியில் எங்கள் புஜ்ஜு குட்டியில் அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்ருக்காங்க. ஃபேக்காக பேபி ஃபை பண்ணுறாங்க. உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, அப்படியே கையை தட்டி விடுறீங்க. சரி ஜிசு அண்ணி விடுங்க, அவள் எப்படி தானே எந்த காலம் ஒட்டி உரசிருக்கா, இதுக்கப்புறம் இனிமேல் மாறிடுவா, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, விட்டு தள்ளுங்க, அவன் புருஷன் தானே பார்த்துக்க போகிறான். இதுக்கப்புறம் அவங்களே நினச்சாலும் மேடமே நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் கலட்ட முடியாது சரியா அப்படின்னு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, கேர்ள்ஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களோட டைம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஸோ தள்ளி போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கெல்லாம் நவுந்து போய் உட்காந்துடுறாங்க. அப்போ நம்ம ஜிமின் கூட சேர்ந்து ஃபியூ பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஆரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. மிஸ்ஸஸ் ஜியான் வயன், இங்கே பாருவா, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஏதாவது கிரட்ச் வச்சுக்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்லாம் திங்க் பண்ணாமல் ஜியான் ஜங்கு கூட எப்படி சேர்ந்து வாழ்கிறதுன்னு மட்டும் திங்க் பண்ணு. வேறு எதுவும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு தெரியும் ஜியான் ஜங்குக்கு வந்து உன்னை வழுக்கட்டாயமாக தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, எல்லாமே புரியுது. உன்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்தி எல்லாமே தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்காக ஜியான் ஜங்குக்கு உண்மையில் வச்சுருக்க லவ் வந்துட்டு போய் கிடையாது. அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அவனுக்கு சான்ஸ் கொடு, அவ்வளோதான் நான் கேட்குறது. ஆஸ் ஹிஸ் பிரதராக நான் உங்ககிட்ட இதான் கேட்குறேன். அண்ட் ஹிஸ் மாஃபியா பார்ட்னராக நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான், மேக்ஸிமம் நீ அவன்கிட்ட வம்பு வச்சுக்காதம்மா. எனக்கு அவன் குணம் தெரியும். ஜியான் ஜங்குக் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக ரொம்ப காமான நார்மல் பர்சன் கிடையாது. தப்புனா ஸ்ட்ரைட்டாக என்னன்னாலும் பண்ணுவான், அந்த மாதிரியான ஒரு கேட்டகிரி. அவன் எப்போ என்ன பண்ணுவாங்கிறது கூட நம்மளால் திங்க் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும் அவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் உன்னை வார்ன் பண்ணுறதும் என்னோடய கடமை. ஆஸ் இஸ் பிரதராக நான் வந்து சொல்லிட்டேன், அவனுக்கு நல்ல மனசு எல்லாமே இருக்குது. இத்தனை வருஷம் ஒரு டார்க் லைஃப்பில் வாழ்ந்த அவன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு தேடுறானா, அது அவனுக்குள்ள அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஆசை, அதுக்காக மட்டும்தான். மற்றபடி உன் மேலே வந்துட்டு எந்த ஒரு இதுவோ வெஞ்சன்ஸ் எடுக்கணும், உன் மேலே வந்து வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலும் கிடையாது. பியூராக உன்னை லவ் பண்ண போய் தான் அவ்வளோ தூரம் நீ அசிங்கப்படுத்தியோ நீ வேணும்னு வந்தான். இப்போ உன்னை ஃபோர்ஸ்டாக மேரேஜ் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். பிகாஸ் ஹீ லவ் யூ, அவ்வளோதான். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், அதுக்காக தான் இப்படி ஃபோர்ஸ்டாக பண்ணுறேன்ட்டு உன்னை
அவன்கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்க பார்த்துக்கவே முடியல. உன்னை அவன் கூடயே இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறான். இதுதான் அவன் மனசில் ஓடுறது மேக்ஸிமம். எங்கள் கூட இருக்கும் போதும் சரி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து சரியாக ஒர்க் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்தான். நானும் ஒன்று சொல்கிறேம்மா, இத்தனை வருஷத்தில் ஜியான் ஜங்குக் எந்த பொண்ணு மேலேயும் கை வச்சதே கிடையாது. எந்த பொண்ணும் கண் எடுத்து பார்த்தது கூட கிடையாது. பிகாஸ் அவனுக்குன்னு ஒரு பாலிசி. அவனை பொறுத்த வரைக்கும் கன், மணி, பவர் இது மட்டும்தான். இப்போ தான் அவன் லைஃப்பில் ஒரு பொண்ணு, அதுவும் அவன் ஆசைப்பட்ட பொண்ணு வந்திருக்கு. ஐ ஹோப் நீ அவனுக்கு சான்ஸ் கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம் ரொம்ப பக்குவமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஜின்னும் பேசுகிறாரு. ஆமாம் வயன், ஆரம் சொல்கிறது கரெக்டு தான். நீ ஜேகேவோட நெகட்டிவ் சைடு தான் ஃபுல்லாக பார்க்குற, டார்க்கான சைடு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அவனை உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. உன்னோட பிரதராக நான் பேசுகிறேன். ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு எனக்கு புரியும். பிகாஸ் எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்குது. அதனால் உன்கிட்ட சொல்கிறேன். நீ அவனை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. ஜஸ்ட் கிவ் ஹிம் அ சான்ஸ். எனக்கு தெரியும் இது தப்பு தான் கேட்குறது. இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறது தப்பு தான். ஆனால் நீ கொடுத்து பார்க்குறதுல தப்பு இல்லையே. ஏன்னா அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். உனக்காக என்னன்னாலும் செய்கிறான்னு காத்துட்ருக்க அந்த ஒரு பையனை ஏற்றுக்க முடியலன்னா, சீரியஸாக சொல்கிறேன், நீ ஒரு நல்ல லைஃப்பை தொலைச்சிட்டதா அர்த்தம் வயன். என்ன தான் நீ பிஸ்னஸ் லெவலில், ப்ரொஃபஷ்னல் லெவலில் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி, லைஃப்பில் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னர், உன்னை புரிஞ்சு வச்சுருக்க ஒரு பார்ட்னர், உன்னை லைஃப் லாங்காக லவ் பண்ணுற ஒரு பார்ட்னர் கிடைக்கலனா உன்னோட லைஃப்க்கான அந்த அர்த்தமே கிடையாது. இது உன்னோட பிரதராக நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ், சரியா அப்படின்ற மாதிரி ஜென்னும் பேசுகிறாரு. அங்கே ஜிமின் என்னப்பா ஆளுக்கு அட்வைஸ் போட்டுட்ருக்கீங்க, பாவம் அந்த பொண்ணே என்னடா அது இப்படி பண்ணுறாங்களேன்னு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. ஜியான் ஜங்குக்கு இப்படி ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணுவார்னு அந்த அம்மா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படி தானே வயன் அப்படின்றாரு. நீங்கள் எதுவுமே பேசலை. சரி சரி இதெல்லாம் விடுங்க. வயன்கிட்ட நான் இப்போ ஒன்று கேட்குறேன். ஏன் வயன், உனக்கு ஜியான் ஜங்கு கூட வாழ விருப்பமே இல்லையா? இல்லைன்னா சொல்லு, இப்போவே நான் போய் கேட்குறேன். நான் போய் கேட்டு உடனே இதை பாரு, இப்போவே வயன் அனுப்பி வச்சுட்றேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு உங்ககிட்ட பேசுகிறாரு. அவரும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்கள் மூடை டிலைட் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு. பட் உங்களால் எதுவுமே ரியாக்ஷன்ஸே காட்ட முடியல, எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்களும் பிடிஎஸ் மெம்பர்ஸும் பார்த்துட்டு ஆரமும் ஜிமினை பார்த்துட்டு ஹெட்டை நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் பேசுகிறாரு. சரி ஓகே, இப்போ நீங்கள் பேசுகிற நிலமையில இல்லை, எல்லாமே எனக்கு புரியுது. பட் உங்களோட பிரதராக நானும் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ஒரு தம்ஸ் அப் மாதிரி காமிச்சிடுறாரு. அப்போ வி பேசுகிறாரு. என்ன தான் இவ்வளோ நல்லா பேசினாலும் நாங்கள் அவனோட மாஃபியா பார்ட்னர்ஸ். ஸோ வார்ன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட மெயின் இன்டென்ஷன்லாம் கிடையாது. பட் எங்களில் ஒரு ஆளாக இனிமேல் நீ போகிறங்கனால உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறோம். மிஸ்ஸஸ் வயன், ஜியான் வயன் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். எக்காரணத்தை கொண்டு ஜியான் ஜங்குக்கு பீட்ரே பண்ணுன்ற அந்த எண்ணம் உனக்கு வரவே கூடாது. இப்போவே நான் சொல்லிடுறேன், இது எங்களோட பாலிசி. எங்கள் மாஃபியா எம்பையரில் நாங்கள் வச்சுருக்க ஒரே ஒரு விஷயம், லாயல்ட்டி இங்கே டிமாண்ட் பண்ணப்படும். உன்னோட லாயல்ட்டி மட்டும் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதுக்கான டேஞ்சரஸான பனிஷ்மெண்ட் நீ அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். எக்காரணத்தை கொண்டு ஜியான் ஜங்குக்கு முதுகில் குத்துற மாதிரியான வேலை, ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு ஏதாவது ஒரு வேலை அப்படி ஏதாவது பண்ணனா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், ஜியான் ஜங்குக்கும் சும்மா இருக்க மாட்டான். என்ன தான் ஜியான் ஜங்குக்கு மேலே உசுராக இருக்கான், அவனை லவ் பண்ணுறான், உனக்காக என்னன்னாலும் செய்வான் அப்படின்னு இருந்தாலும் ஜியான் ஜங்குக் எப்போ மாஃபியா ஒர்க்கு வந்தாலும் அவனுக்கு முன்னாடி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, யாருக்கும் மேர்சி கிடையாது இங்கே. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதை இப்போவே தூக்கி போட்டுறது உனக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம வியும் பேசுகிறாரு. அப்போ சுகா எஸ் வயன், இப்போ வரைக்கும் உங்கள் ஸ்டேட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுங்கிறத என்னால் திங்க்கும் பண்ண முடியுது. உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட பர்சனாலிட்டி வச்சு சொல்லணுன்னா இப்போ ஏதாவது நம்ம ஜியான் ஜங்குக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் உங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், ஜியான் ஜங்குக்கை பகச்சிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாதுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். எஸ் உங்களுக்கு கோபம் இருக்கும், எல்லாமே இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஜியான் ஜங்குக்கை நேருக்கு நேர் மோதணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இத்தோடு கைவிட்டுறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. அப்போ நம்ம லிசா என்னப்பா ஆளுக்கு அந்த பச்சை மண்ணை இப்படி
ஒரு மாதிரி வார்னிங் கொடுத்தே வந்து பயப்பட வைக்கிறீங்க பாருங்கள், இப்போவே அவளுக்கு வேர்க்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கர்ச்சீஃப் வச்சு உங்களோட ஃபோர்ஹெட்டில் இருக்கிற ஸ்வெட்லாம் துடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. பாருங்களேன் எவ்வளோ சமத்தா இப்போ இருக்காங்க. இந்த மாதிரியே இருந்திருக்கலாம் வயன், நீ தப்பு பண்ணிட்ட. முன்னாடி நம்ம ஜேகே கேட்கும் போதே எப்படி ஒத்துட்டு இந்த மாதிரி சமத்தா இருந்திருந்தேன்னா உன்னை தங்கத்தில் வச்சு தாங்குற மாதிரி அழகாக உனக்குன்னு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கிற இந்த ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு டேர்மை செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். உன்னோட இந்த வீண் பிடிவாதத்தினால இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி லிசா வந்துட்டு சொன்னோன்னே ஜென்னி வந்துட்டு இல்லை அண்ணி, ஷி டிசர்வ்ஸ் இட் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க ஜெனி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கேர்ள்ஸ், இதோட இதெல்லாம் விட்டுருங்க, வார்னிங் எதுவுமே வேணாம். வயனோட டியூட்டிஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும், அது என்னோடய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேஹோப் பேசுகிறாரு. மிஸ்ஸஸ் ஜியான் வயன், நான் தான் இந்த மாஃபியா எம்பையரோட ஒரு மினிஸ்டர் மாதிரி சொல்லலாம். இங்கே யார் யாருக்கு என்னென்ன வேலை என்னென்ன டியூட்டிஸுங்கிறத அலாட் பண்ணுறது என்னோடய வேலை. ஸோ ஆஸ் பர் மை டியூட்டி உங்களுக்கு அலாட் பண்ணப்பட்ட ஒரே வேலை என்ன தெரியுமா? சிம்பிளாக தான், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குது, as well as மாஃபியா ஒர்க் அண்ட் பிஸ்னஸ் டூ. நாங்கள் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்குறோம். பட் உங்களோட ஒர்க் என்னென்னா, நீங்கள் எங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் காய்ஸாவோ பிஸ்னஸ் உமனாவோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஜியான் ஜங்குக்கு ஒய்ஃபாக மட்டும்தான் இருக்கணும். உங்களோட ப்ரைமரி டியூட்டி, அதாவது ஒன் அண்ட் ஒன்லி டியூட்டிங்கிறதே ஜியான் ஜங்குக்கு ஒய்ஃபாக ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கணும், அவ்வளோதான். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே டியூட்டி அண்ட் பொறுப்பு, வேறு எதுவுமே கிடையாது. பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும், மாஃபியாவோட இதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு டியூட்டியும் உங்களுக்கு இல்லை. உங்களோட டியூட்டி ஜஸ்ட் வந்து ஜியான் ஜங்குக்கு ஒரு ஒய்ஃபான ஒரு பிளேஸில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப மெயினான கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு இந்த டியூட்டி இதில். அஃப்கோர்ஸ் யூ நீட் டு கிவ் அன் ஹெல்த்தி ஹெர்ட் டு திஸ் ஃபேமிலி. வாரிசாக சரி, எத்தனை காலங்கள் ஆனாலும் ஜியான் வாரிசு தான் இந்த மாஃபியா கிங்டமை ஆண்டுட்டு வராங்க, ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க தான் ரூலும் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்தி ஹேரை பார்த்துக்க வேண்டியது, இந்த ஜியான் கிளானை வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக பார்த்துக்க வேண்டியது இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை சொல்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கலாம் மேபி, பட் ஸ்டில் இந்த மேரேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யூ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஸோ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க நான் நம்புகிறேன். இல்லைனாலும் உங்களுக்கு வேறு வழியும் கிடையாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாகவே அதை ஒத்துட்டு ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம். நம்மெல்லாம் ஏன் எனிமீஸாக இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே ஒரே டீம், இதுக்கப்புறம் ஒரே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வேறு. ஸோ நம்மெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் ஃப்யூச்சரில், நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண கை நீட்டுறாரு. நீங்கள் அவருக்கு ஹேண்ட் ஷேக் கூட கொடுக்கல, அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ராக்கியும் வரான், வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டுருக்காங்கோ அப்படின்ட்டு சொன்னோன்னே எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க பிளேஸில் அட்ஜஸ்ட் ஆகி உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, வார்ன் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலும் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி பேசியிருந்தாலும் அவங்க பேசினாங்க அந்த இடத்துல. பட் ஜியான் ஜங்குக்கு வராரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் அப்படியே போய்ட்டு ரொம்ப டிசிப்ளின்டாக உட்காந்துடுறாங்க இல்லையா? ஸோ அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜியான் ஜங்குக்கும் அப்படியே வந்துட்டு அவங்க பக்கத்தில் தான் உட்காடுறாரு. உட்காந்துட்டு காலை மேலே காலை போட்டு ஹேண்ட் எடுத்து சோஃபா மேலே வச்சு அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை கண்டுக்க கூட இல்லை, அப்படியே அந்த சைடு திரும்பி தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ ராக்கி வந்துட்டு, என்னப்பா எல்லோரும் பேசிட்டிங்க போல், அதுக்குள்ளேயே கல்யாணம் ஆகிட்டு இப்போ தான் உட்காந்துருக்காங்க, அதுக்குள்ளேயே வந்து பேச்சுவார்த்தையா? சரி நீங்கள் நடத்துங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் நிற்கிறான். அப்போ வந்து ஜேகே பார்த்தோன்னே ரைட்டுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடா, ஓகே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துருப்பாங்கல்ல, அது ஒரு ஆம்டு சோஃபாங்கிறனால அந்த இடத்துல மட்டும் கேப் இருக்கனால அதில் போய் ராக்கி ஏறி உட்காந்துட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அது உங்களுக்கு லைட்டாக வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, இரிட்டேட்டடாக இருக்கான். அப்படியே உட்காந்து உங்களே தான் பார்த்துட்ருக்கான், ஒரு அடாரபிள் ஐஸோட ஒரு பூனைக்குட்டி மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு திரும்பிக்கிங்க, ஐ மீன் ஜேகே சைடு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களே தான் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிங்க்கும் பிடிஎஸ்க்கும் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது அந்த சுச்சுவேஷன். ஓகே இவங்க வந்துட்டு பேசுகிறாங்க, இப்போ தான் கல்யாணம் ஆன புது தம்பதிகள், ஸோ நம்மலாம் எதுக்கு இங்கே இருந்துட்டுன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து யாருக்காவது இங்கே ட்ரிங்க்ஸ் வேணுமாப்பா, வாங்க நம்ம போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம், இது நம்ம ஜியான் ஜங்குக்கோட விக்ட்ரி பிளேஸ், ஸோ இங்கே நம்ம நல்லா மாஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணும் இந்த மொமெண்ட்டை,
ஜியான் ஜங்குக் கிடச்ச ஒரு பெரிய வெற்றி, வாங்க செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க. பட் நம்ம சுகா லூனா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சுகாவை வந்து நம்ம ஜேஹோப் கூப்பிட்றாரு, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால், இல்லை எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு லேப்டாப்பை தூக்கி நோண்டுறாரு அந்த இடத்துல. லூனா வந்துட்டு வரவே இல்லை, அவங்களோட பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் கூப்பிட்டாலும் இல்லை எனக்கு டயர்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே உட்காந்து நடக்கிற கதையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து ராக்கி வந்து அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு லூனாவை, நீங்கள் இங்கே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவள், இல்லைப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அதான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்கிறான். அப்போ சுகா வந்துட்டு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை லூனாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஞ்சி லூனாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு அந்த பக்கம், அந்த சைடு சோஃபாவெல்லாம் இருக்கும்ல சிட்டிங் ஏரியா, அங்கே இழுத்துட்டு போயிடுறாரு. ராக்கி அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, ஓகே அண்ணா எனக்கும் வந்துட்டு ஒன்று கால் வந்துச்சு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் உடனேன்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கால் அடிக்கவே இல்லை, அவனே எடுத்துகிட்டு அப்படியே ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். ஸோ இப்போ நீங்களும் ஜேகே தான் உட்காந்துருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கமே உட்காந்து பார்த்து பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கீங்க. அவர் சட்டுன்னு வந்து உங்களோட வேஸ்ட்டில் வந்து ஹேண்டை வச்சு பிடிச்சி இழுத்துக்கிறாரு, அவர்கிட்ட இழுத்து உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. என்னம்மா செல்லம் ஹாப்பியா அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவர் திரும்பி பார்த்து முறைக்கிறீங்க. இப்படி தான் முறைக்காதன்ற, முறைச்சி நீ என்னமோ பண்ணுறடி, இங்கே வலிக்குதுடி, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீ வந்துட்டு வயன் சர்மா இல்லை, ஜியோன் வயன். ஸோ என்னோடய பொண்டாட்டி, நான் உன்னை என்னன்னாலும் பண்ணலாம், யாரும் இங்கே எதுவுமே கேள்வி கேட்க முடியாது, தெரியும்ல. வயன் சர்மா தோத்துட்டா, ஆமாம் தானே, வயன் சர்மா தோத்துட்டா, பட் ஜியோன் வயன் ஜெயிச்சிட்டா. எப்படி தெரியுமா, இப்போ கழுத்தில் போட்டிருக்க பற்றியா, இது நான் கட்டின தாலி. ஸோ இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான், லைஃப் ஃபுல்லாக நம்ம ஒன்றா இருக்க போகிறோம். அதனால் இப்போ நீ வந்து என்கிட்ட தோத்துட்டு போனதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எக்ஸாகி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பார்த்து சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் நீ தோத்துட்டு எதுவாக இருந்தாலும் யூ ஆர் ஸ்டில் மை ஒய்ஃப், மை லவ்லி ஒய்ஃபில், என்னோடய செல்ல குட்டியில், என் அழகு பொம்மையில். இதுக்கப்புறம் மாமா உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரடிச்சிடலாம், இதுக்கப்புறம் உன்னை டெய்லி வச்சு செய்யணும், அந்த மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, அவர் ஹேண்டை எடுக்கலான்னு பார்க்குறீங்க. என்ன மாமா கையே எடுக்கலான்னு பார்க்குற, வாய்ப்பில்லை செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் குரூப்பாக பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. நீ இப்படியே முறைச்சிட்டே உட்காரு, வேறு ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது செல்லம். நீ இப்படி முறைச்சிட்டே இப்படி கோவமாக பார்த்துட்டு இருந்தா, ஐயோ உன்னை வந்து ஃபோர்ஸ்டாக மேரேஜ் பண்ணிட்டேன், உன் விருப்பமே இல்லாமல் உனக்கு பிடிக்காமல் பண்ணிட்டேன், சாரிடி செல்லம் அப்படிலாம் கேட்பேன்லாம் நினச்சிட்ருக்காத. நீ முன்னாடியே நான் அவ்வளோ தூரம் கேட்கும் போது, சரிங்க மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்போவே வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருந்தானா இவ்வளோ தூரம் வந்திருக்காது சொல்லும். இப்படி உன்னை கட்டாயப்படுத்தி இவ்வளோ கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் நீ அமைச்சிக்கிட்டது தான் சரியா. இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல. இதுக்கப்புறமும் நீ வந்து சமத்தா என்னோட பொண்டாட்டியா, ஜியான் ஜங்குக் கூட பொண்டாட்டியாக மட்டும் இருப்ப அப்படின்னா நான் உன்னை இன்னும் நல்லா பார்த்துக்குவேன், இன்னும் கேர் பண்ணி ரொம்ப லவ்வோட நம்ம லைஃப் இதுக்கப்புறம் ஸ்மூத்தாக பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறேன்? அப்படி இல்லை, நான் அடங்க மாட்டேன் இதுக்கப்புறமும், சரி நீ என்னை எப்படி ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோவத்தில் என்னை எப்பட்றா பழி வாங்கலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சு ஏதாவது திமிர்த்தனத்தோடு பண்ணனா அடக்குவேன், தெரியும்ல எப்படி அடக்குவேங்கிறது நீ கூட சீக்கிரம் பார்த்து தெரிஞ்சுக்கும் சரியா. அப்புறம் நான் என்ன தான் உன்னை ஃபோர்ஸ்டாக மேரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு ரொம்ப லவ் இருக்குடி, அவ்வளோ லவ் இருக்கு, உன்னை நான் உசுராக நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ தான் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன். எனக்கு அது அப்படியே நினைக்கும் போதெல்லாம் அப்படியே ரத்தம் கொதிக்குது. இப்போ என்னடா நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம், அப்படியே ஒரு மாதிரி திமிர்த்தனம் பிடிச்ச ஆடுறா, இவ்வளோ ஏதாவது பண்ணணுமேன்ட்டு அப்படி பண்ணோம் எனக்கு. ஆனான்னா நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம பார்த்துக்கலாம் விடு, நம்ம செல்லம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என் மூளையும் சரி, என் மனசையும் சரி, என் ஈகோவும் சரி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உங்ககிட்ட அவ்வளோ இதுவாக பேசி பார்த்தேன். நான்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தவன் தெரியுமாடி, நான் நினச்சா எத்தனை பொண்ணுங்களாலும் கூப்பிடலாம், அப்படி ஒரு இதில் இருந்தேன். பட் எப்போ உன்னை பார்த்தனோ உன்னை அடைஞ்சே தீரணுன்ற அந்த ஒரு வெறி, அந்த வெறி தான் என்னை இப்படி மாற்றிடுச்சு. யூ கேன் கால் மீ அ மான்ஸ்டர். அந்த மாதிரி ஒரு வெறிடி, உன்னை அடைஞ்சே தீரணுன்றதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு இறங்கி இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இவ்வளோ பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது, ஆனால் அந்த அவசியம் வர வச்சது நீ தான். நான் உன்னை அப்படி வச்சு தாங்கணுன்லாம் நினச்சேன்டி, நீ மட்டும் நான் அப்போ சொல்லும் போதே ஓகே சொல்லியிருந்தேன்னா உன்னை அப்படியே நான் தாங்கியிருப்பேன், உன்னை பட்டும் படாத மாதிரி உன்னை அவ்வளோ அழகாக கேர் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் நீ நான் இறங்கி போனன்ற ஒரே காரணத்துக்காக எப்படிலாம் பண்ணேன். ஸோ
நானும் கொஞ்சம் காட்ட வேணாமா ஆம்பளை திமிர? பொம்பளை உனக்கே இவ்வளோ இருக்கும் போது நான் ஆம்பளடி, எனக்கு எவ்வளோ இருக்கும். அதான் உன் மேலே இருந்த வெறி எனக்கு என்னென்னமோ பண்ண வச்சிருச்சு. ஆமாம், உன்னை நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன், ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன் தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னே சொல்ல மாட்டேனே. நான் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு வே தான், ஒத்துக்கிறேன். பட் இதுதான் மாஃபியாவே. ஒரு மாஃபியா கிங்கிட்ட இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா என்னை மோதணும்னு நினச்சது. இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயம், ஒரு இன்டென்ஷன், அது உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு என்கிட்ட. நீ என்கிட்ட சேலஞ்ச் போட பற்றியா, நீ ஆம்பளையாக இருந்தால் என்னை தொட்டு காட்டுறான்ட்டு. ஏய், உன்னை நான் தொட்டு தாலியே கட்டிட்டேன்டி. இதுக்கப்புறம் என்னடி என்னை கேள்வி கேட்க முடியும் உன்னால்? இதுக்கப்புறம் உன்னால் நிமிர்ந்து என்னை தான் பார்க்க தான் முடியுமா? நான் ஆம்பளை, அண்ணி என்னோட பொண்டாட்டி. அதனால் இதுக்கப்புறம் நான் இந்த ரிவெஞ்சராக எடுப்பேன், பிஸ்னஸ் உமனாக இருப்பேன், அப்படி இப்படிங்கிற அந்த மயிரெலாம் இல்லாமல் என்னோடய பொண்டாட்டியாக, பெட்டில் என்னோடய பார்ட்னராக, லைஃப்பில் என்னோடய பார்ட்னராக, எல்லாமா இருக்கிறத மட்டும் வேலையை பாரு, சரியா? அதை மீறி மாமா கோவம் வந்துச்சுன்னா மாமா எப்படி ஹேண்டில் பண்ணுவேங்கிறத கூடிய சீக்கிரம் நீ பார்த்து ஒன்று ஒன்றும் ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக்கணும். எனக்கு தியரியாக சொல்லி எந்த விஷயமும் பழக்கம் கிடையாது, ப்ராக்டிக்கலாக காட்டி தான் பழக்கம். ஒரு விஷயம் தெரியுமா வயன், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில். அந்த மாதிரி ஒரு வகையில் தான் உனக்கு உன்னோட ஃபேமிலி வீக்னஸில். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபேமிலி போகலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறது ஒன்று தான், எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக, அடக்க ஒடுக்கமாக, என் பேச்சு கேட்குற பொண்டாட்டியாக நீ இருந்தனா உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. உன் ஃபேமிலிக்கும் சரி, உனக்கும் சரி, உன் ஃபேமிலிக்கும் சரி, இதுவும் நான் நடக்க விட மாட்டேன். இல்லை உனக்கு நான் ஒரு பொண்டாட்டியாக இருக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நீ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி அடாவடித்தனம் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்கு அப்படியே பிடிச்சிட்டு மாமாவோட இன்னொரு முகத்தை நீ பார்ப்பேன், சரியா? அப்புறம் உன்னோட டியூட்டிஸ்லாம் என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த டியூட்டிஸை மட்டும் ஃபாலோ பண்ணு என் தங்கமே, சரியா? என் செல்லோண்டி நீன்னு, என் பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் தான் லாக் பண்ணுறாரு. அப்படியே அவர் லிப்ஸை வச்சு நீங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அவர் லிப்ஸை கிஸ் பண்ணும்போது நீங்கள் அமைதியாக அந்த இடத்துல ஸ்டன் ஆகி போய் நிற்கிறீங்க. அவர் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களை ரொம்ப ரஃப்பாக, ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் இங்கே கிஸ் பண்ணிட்டு இப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரூனா அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கா, அப்படியே கோவமாக பார்த்துட்ருக்கா. நம்ம சுகா எனக்கு தெரியும் நீ எந்த இன்டென்ஷனில் இங்கே ஜாயின் பண்ண, எதுக்கு இங்கே இருக்க, எதுக்கு இப்படி சுற்றிட்டுருக்கான்னு எல்லாமே எனக்கு தெரியும். பட் நான் உனக்கு சொல்கிறது ஒன்று தான் லூனா, இங்கே பாரு, நீ என்னமோ நினச்சிட்டு என்னென்னமோ பண்ணுறன்ற பேரில் வந்துட்டுருக்க. ஆனால் நீ போகிற ரூட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ரூட்டு. அது உனக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் அடிக்கும் கண்டிப்பாக இப்படியே போய்ட்டு இருந்தா. இது உனக்கு அட்வைஸ் இல்லை, வார்னிங். நீயாவே நீ நினைக்கிற அந்த இன்டென்ஷன்லேருந்து வெளியே வந்துடு, இல்லையா? கூடி சீக்கிரம் அதுக்கான விளைவாக நீ பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்கும், முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு ரொம்ப டேஞ்சரஸாக பார்த்திங்கன்னா சுகா பேசுகிறாரு. லூனா அதெல்லாம் காதிலே போட்டுக்கல. அவரோட மைண்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உங்கள் மேலே வெறுப்பு வருது. அவர் அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே பார்த்துட்டு தான் இருக்காவ. நீங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அவரை புஷ் பண்ணுறீங்க. என்ன வயன், அதுக்குள்ளேயே ஷை ஆகுதோ, ஃபேஸ் பாரு ஃபுல்லாக செவந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறாரு. நீங்கள் அவர் பக்கமே திரும்பலை. சரி நம்ம இன்றைக்கி நைட்டே கிளம்புறோம், இங்கேருந்து கொரியாவுக்கு கிளம்புறோம் அப்படின்றாரு. நீங்கள் அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்க்குறீங்க. என்ன ஷாக்கு, போவேணாம்மா உன் மாமியார் வீட்டுக்கு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. என்ன சொல்லும், மாமியாரை பார்க்கணுன்னு புகுந்த வீட்டுக்குள்ளேயே நீ போகலை, கல்யாணம் ஆகிட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறது தானே சடங்கு. ஸோ அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நான் இப்போ உன்னை பண்ணியிருக்கிறது இந்தியன் மேரேஜ். ஸோ எனக்கு தெரியும் இங்கே இருக்க இந்தியன் உமன்ஸ்க்கெல்லாம் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, அவங்க தாலி அவங்க குங்குமத்து மேலே. அதனால தான் தெரிஞ்சே உனக்கு நான் தாலி கட்டி குங்குமம் வச்சு பொண்டாட்டி ஆக்கினேன். நான் நினச்சிருந்தா ரிங்கை மட்டும் போட்டிருக்கலாம் எங்கள் முறைப்படி. ஏன் போடலன்னா உனக்கு தெரியணும் நீ யாரோட பொண்டாட்டி, யாருக்கு அடங்கி போகணுங்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து எஞ்சி போகிறாரு. அப்போ ராக்கியும் வரான். அண்ணி எஞ்சி வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் எந்திக்கிற மாதிரியே இல்லை. அண்ணி இப்போ நீங்களாம் எஞ்சி வந்துட்டிங்கன்னா ஜாலி, இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் கடுப்பில் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அங்கே இருக்க பிடிஎஸ் மெம்பர்ஸ், பிளாக் பிங்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எஞ்சதுக்கப்புறமே அங்கேருந்து அப்படியே வராங்க. ஜாலி, பார்ட்டி நல்லா போய்ட்டுருக்குப்பா
டிஜே நல்ல சாங்ஸாக போடுறாரு. அது எப்படி போகும்போது கரெக்டாக டிஜேஸ் எல்லாம் நல்ல சாங்ஸாக போடுறாங்க, போக மனசே இல்லை. சரி நமக்கு தான் டைம் ஆகுதே, வாங்க கிளம்பலாம் எல்லோரும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகிறாங்க அந்த இடத்த விட்டு. பிகாஸ் த பார்ட்டி இஸ் ஓவர். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் போய் தானே ஆகணும். எல்லோரும் மனசே இல்லாமல் அப்படியே வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்ப்பா, வாழ்க்கையிலே இவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் என்னென்னமோ பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ், பிளாக் பிங்கர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு நம்ம பிளாக் பிங்கர்ஸ் கிட்டேருந்து ரொம்ப நாள் கழித்து நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செம்மையாக இருந்துச்சுப்போ. நீ தான் வரல வயன், உன்னால தான் இதில் எல்லாமே நடந்துச்சு, தேங்க்ஸ் டு யூ அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க லிசா. நீங்கள் அவங்க பக்கமே திரும்பி பார்க்கல. இப்போ பிடிஎஸ் மெம்பரில் ஒரு ஆளான நம்ம வி வந்து பேசுகிறாரு. ஓகே எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்த விட்டு சீக்கிரம் இப்போ மூவ் ஆகணும், நமக்கு டைம் இல்லை, கரெக்ட் டைமுக்கு போய் அங்கே மார்னிங் ரீச் ஆகணும், நமக்கு ஒர்க் இருக்குது, இந்த டைம் இங்கே மீட்டிங் இருக்குது தெரியுமில்ல அப்படின்ட்டு வந்து அவங்க சொன்னோன்னே எல்லாருமே வந்துட்டு அந்த ஒர்க்கு மூடுக்கு வந்து மாறிடுறாங்க. அப்போ நம்ம ஜேகே வரது எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு என்ன ஸ்வீட்டா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம ஒயனை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் ஆன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் லூனாவோட மூஞ்சில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரிச்சா எப்படி இருக்கும் கடுகு அடுப்பில் அந்த எண்ணெயில் போட்டால் அந்த மாதிரி அப்படியே புகையுது. பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜென்னி ஸ்மோக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படி ஒரு லுக்கு, யான் பொண்டாட்டி நான் தூக்குறேன், மற்றவங்கெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. நம்ம நம்ஜூன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாரு, சுகா வந்துட்டு அவரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு, ஜின் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு, அப்படி ஜேஹோப்பும் வந்துட்டு நம்ம வீக்கிட்ட பேசி வச்சுட்ருக்காரு. நம்ம ஜிம்மின் அதுக்கு மேலே நம்ம பிளாக் பிங்கர்ஸ் கூட கடலை போடுற மாதிரி ஆளுக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே நம்ம ஒயனை பார்த்து ஸ்மோக் பண்ணிட்டு, என் பொண்டாட்டி நான் உன்னை எங்கேனாலும் எப்படி வேணாலும் தூக்குவேன், நான் தான் உன்ட்டு அப்போயே சொன்னேனேம்மா 24 மணி நேரமும் என் பொண்டாட்டி அப்படியே தூக்கியே தான் வச்சுருப்பேன் என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வராரு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் திருப்பிக்கிறீங்க. இந்த கொழுப்பு மட்டும் குறைதான் பாரு உங்களுக்கு, இருடி உனக்கு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களை அப்படியே தூக்கி நடந்துட்டுருக்காரு. பின்னாடி எல்லாருமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிட்டு வராங்க. அவங்களுக்குலாம் பட்டுன்னு தூக்கினோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரைட்டு எல்லாருமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி பேசி கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ராக்கியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பில் மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். மாதிரி அப்படியே பேசிட்டு வரான். ஆனால் இந்த மாதிரி டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜேகே வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. நீங்கள் எல்லாருமே அந்த மேன்ஷன் விட்டு வெளியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஐ மீன் அந்த ஹால் ஏரியாவை வரும்போது அந்த மண்டபத்தை தாண்டி தானே வரணும், உங்களுக்கு கல்யாணம் ஆன மண்டபம். அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே ஒரு மாதிரியாக. ஏன்னா இது வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் இல்லை, இங்கே வச்சு இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, அது உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது அந்த இடத்த பார்க்கும் போதே. இங்கே தானே வச்சு நமக்கு தாலி கட்டிட்டான் இவனுக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் அப்படியே பொங்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவர் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு, நீங்கள் அவரை பிடிக்க கூட இல்லை, வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அவரோட பிரைடல் ஸ்டைல் ஆர்ம்ஸில் இருக்கீங்க. அவர் அதை புரிஞ்சுட்டு இன்னும் க்ரிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை பிடிச்சிக்கிறாரு ஹிப்லேயும், அப்புறம் உங்களுடைய நீஸ்க்கு அடியில் பிடிப்பாங்க இல்லையா, ஸோ அங்கேயும் வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஷோல்டர் மேலே ஹேண்ட்ஸை வந்து ரேப் பண்ணிட்டு பிடிச்சிக்கிறீங்க, கீழே போட்டுருவாரோன்னு சொல்லிட்டு. அவர் க்ரிப்பாக பிடிக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது உங்களுக்கு, கீழே பொத்து நூந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பிடிச்சிக்கிறீங்க. அவர் அப்படியே அந்த மனமேடையை எல்லாத்தையுமே தாண்டி நடந்து வந்துட்டுருக்காரு. மற்றவங்களும் பின்னாடி அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் அப்படியே உங்களை பார்த்து சிரித்து பேசுகிறாங்க. நீங்கள் அவளுங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிடுறீங்க. அதாவது ஜேகே நடந்து போகிறார் இல்லையா, அந்த ரூட்டு பக்கம் திரும்பி பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவர் அந்த மேன்ஷன் இருக்கும் இல்லையா, அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவரோட மேன்ஷன் தான். நம்ம தலைக்கு வந்துட்டு ஒரு கண்ட்ரிலேயும் நிறையா மேன்ஷன்ஸ் வந்து இருக்குது. லைக் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. நம்ம ஊரில் எல்லாருமே கெஸ்ட் ஹவுஸ்னு சின்னதாக சொல்லுவோம், அவர் வந்து பெரிய ஆள் இல்லையா, ஸோ தட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மேன்ஷன்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு ஒன் ஆஃப் த மேன்ஷன். இதை அரேஞ்ச் பண்ணி இதை வெட்டிங்க்குன்னு ஒரு பிளேஸாக மாற்றி ஒரு வெட்டிங் வென்யூவாக மாற்றி நல்லா ஒரு இதுவாக பண்ணி கிராண்டாக வச்சுருக்காங்க அந்த மேன்ஷன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே அவுட்டர் பிளேஸை நல்லா பார்க்குறீங்க. பார்த்தா தான் தெரியுது ரொம்ப கிராண்டாக அப்படியே டெக்கரேட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த மேன்ஷனே வந்து பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமான வெட்டிங் மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு தான் தெரியும் உள்ளே என்ன வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கதையை தான் நீங்கள் அப்படியே நினச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. வெளியே வந்து பார்த்தா பூரா காட்ச் பயலுக்கு தான்.
பூரா காட்ஸ் பேருக்கு தான் இருக்காளுங்க. இவங்களெல்லாம் வந்துட்டு நாட்டுக்கு ஆர்மிக்கு அனுப்புனா கூட போதும் போல், நாடு ஜெயிச்சிடும் போல். அந்தளவுக்கு ஃபுல்லாக காட்ஸ் தான், வித் கன்ஸோட, அப்படியே காதில் இயர்ஃபோனோட 24 ஹவர்ஸும் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுற ஆட்கள் போல் அவங்கெல்லாம். ஒன்ஸ் நம்ம ஜங்குக்கு அவங்க எல்லாருமே வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆயிருப்பாங்க இல்லையா, லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த சைடில் நம்ம ஜங்குக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி, அதாவது அந்த மேன்ஷனோட என்ட்ரன்ஸை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி எல்லாருமே ஒரே லைனில் அப்படியே நின்று அலைண்டாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீல் டவுன் பண்ணி போ பண்ணிடுறாங்க. நம்ம ஜங்குக்கும் ஹெட்டை நோட் பண்ணுறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் அவரோட கையிலே தான் இருக்கீங்க, உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, அவர் உங்களோட தூக்கி வச்சுருக்கிறது காண்டாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, சுத்தமாக பிடிக்கல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு காட் வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி லைக் ஒரு சல்யூட் மாதிரி பண்ணுறாங்க. அது என்ன சல்யூட் எலவனே தெரில, புதுசாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. அவர் வந்து சல்யூட் பண்ணிவிட்டு அப்பயும் ஹெட்டை டவுன் பண்ணிட்டே வந்து என்னமோ சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ராக்கி இருக்கார்ல, ஜங்கு கூட அசிஸ்டண்ட்டு, அவர்கிட்ட வந்துட்டு ஏதோ சொல்ல, ராக்கி வந்து ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்கு கிட்ட வந்து என்னமோ காதில் ஓதிட்டு போனோடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்முக் பண்ணிட்டே நிற்கிறாரு. அங்கே இருந்த காட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன் ஆகி போயிடுறாங்க, கொஞ்சம் சைட் வைஸ் அந்த மாதிரி ஒரு கிளியர் வியூ ஃப்ரண்ட்டு சைடில் அந்த மாதிரி வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போயிடுறாங்க. அங்கே தூரத்துலேருந்து பார்த்தா நிறைய போலீஸோட காப்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறது எல்லாமே தெரியுது. வித் வயன் ஃபேமிலியோடு நிற்கிறாங்க, வயனோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. காப்ஸ் எல்லாமே சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த காப்ஸ் எல்லாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் அஃபீஷியல்ஸ்லேயே ஹையர் அஃபீஷியல்ஸ் சொல்லுவாங்கள்ல, டிஎஸ்பி கமிஷனர்னு சொல்லி, அந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயன் ஃபேமிலிஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல். ஸோ அவங்க அங்கே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ராக்கி வந்து காட்ஸ் கிளாஸ் சிக்னல் காமிச்சோடனே அவங்க போயிட்டு ஏதோ ஒன்று அந்த கமிஷனர் அவங்கக்கிட்ட சொன்னோடனே அவங்களும் நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த கார்டும். அப்போ நம்ம பின்னாடி பிளாக் பிங்க் மெம்பர்ஸ், பிடிஎஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம லிசா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, ஐயையோ நம்ம ஜியோன் ஜங்குக்கு போலீஸ்காரங்களை பார்த்தாலே ஆகாது, பிடிக்கவே பிடிக்காது, இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி சொல்லி மைண்ட் வாஷ் போட்டு அங்கே எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. அந்த காப்ஸில் இருந்த சில இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, பின்னாடியே வருவாங்கல்ல, ஒரு குரூப் ஆஃப் ஒரு 6 மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காப்ஸ் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படியே காட்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க நம்ம ஜியோன் ஜங்குக் கிட்ட தான். நம்ம ஜியோன் ஜங்குக் எதுவுமே வந்து ஃபேஸில் காட்டிக்கல, பட் அவர் செம்ம வெறுப்பில் இருக்காருங்கிறது உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கியிருக்காருல அந்த கிரிப்லேயே உங்களுக்கு தெரியுது. நீங்களும் வந்து இப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியை பார்த்தோன்னே, ஓகே இங்கேருந்து நமக்கு இவங்கள பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது வெரி சந்தோஷம். பட் இங்கேருந்து இவன் கையிலேருந்து போகிறது நடக்கவே நடக்காதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே ஒயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அவங்கள நினச்சி ஒரு அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க. ஓகே நம்ம மேலே இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒயன் நீ வந்து எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் மனசை போட்டு தேத்திக்கிறீங்க. அவங்கள தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கீங்க அந்த தூரத்தில், சரிங்களா. அவங்களும் அங்கேருந்து உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு, பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ ஜியோனோட கையில் இருக்கீங்க அண்ட் ஆல்சோ ஹிஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. அதாவது கட்டின பொண்டாட்டி மாதிரி அந்த நிலமையில இருக்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து உங்கள் சித்தப்பாவை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டுருக்காரு. நம்ம மாலிக்கு செம்மையாக கோவம் வருது, கை முறுக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. அப்போ உங்கள் அக்கா தான் வந்துட்டு மாலிக்கை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த காப்ஸ் உங்கள் கிட்ட வந்தோடனே ஜியோன் ஜங்குக் கிட்ட போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து தொப்பி போட்டிருப்பாங்களே தலையில், அதை கழட்டிடுறாங்க. கழட்டிட்டு வந்து ஒரு போ பண்ணிவிட்டு, சாரி சார் உங்களோட ஒரு நல்ல டேவை வந்து நாங்கள் இப்படி இன்ட்ரப்ட் பண்ணுறதுக்கே எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒரு 2 தடவை போ பண்ணுறாங்க. கமிஷனர், டிஎஸ்பின்னு சொல்லிட்டு அவங்களே போ பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் ஜியோன் ஜங்குக் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ரெப்யூட்டேட்டட் சிஇஓங்கிற விஷயம் தெரியும். அண்ட் ஆல்சோ மாஃபியா கிங் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சே வந்து இப்போ நம்ம ஜங்குக்கை வந்து இப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கோட பவர் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போ பண்ணிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போ ராக்கி வந்துட்டு ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு போய் கமிஷனர்கிட்ட, சார் நீங்கள் அப்படியே இங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஓரமாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜங்குக்கோட சைட்டில் இருந்து தள்ளி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து அப்படியே பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு, சார் ஐம் ரியலி சாரி, இந்த மாதிரி ஒரு டேவை வந்து சாருக்கு வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறேன்னு கோச்சிக்க வேணாம், எங்களோட இன்டென்ஷன் அது கிடையாது. நாங்கள் எதுக்காக வந்தோன்னா வயன் ஃபேமிலி மெம்பர், அதாவது வயன் சர்மாவோட குடும்பத்தினர் வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சும் நாங்கள் இதை விசாரிக்கணுங்கிறது எங்களோட டியூட்டி இல்லைங்களா சார், அதனால் வந்தோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி சேஃப்கார்டாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. அப்போ அவன் நம்ம இவர் இருக்கார்ல ராக்கி சொல்கிறார் இந்த மாதிரி, பட் ஸ்டில் நீங்கள் விசாரிக்கிறது தப்பு இல்லை கமிஷனர் சார், ஆனால் அதுக்கு ஒரு அப்ரோச் இருக்குது. டைரெக்டாக வந்தெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், நோட்டீஸ் போட்டு கேட்கணும் தெரியும், எல்லாமே தெரிஞ்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இப்படி டைரெக்டாக வந்து நின்னா நாங்கள் என்ன பண்ணுறது. அண்ட் ஆல்சோ டைம் பாருங்கள், எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து கொரியா போகவே எங்களுக்கு ரொம்ப நேரம் ட்ராவலு, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா. அப்போ டிஎஸ்பி பேசுகிறாரு, சார் ஐம் ரியலி சாரி, எங்களை மன்னிச்சிடுங்க,
இப்போ நாங்கள் இப்படி வந்து கேட்குறது தப்பு தான், பட் நீங்கள் ஒன்ஸ் கொரியா போயிட்டா அது இன்னும் க்ரூஷலாக மாறிடும் இந்த விஷயம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு முன்னாடியே உங்களை வந்து இப்போ நாங்கள் கேட்டு அதை கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சார். சாரி டு இன்ட்ரப்ட். உங்களோட இந்த நல்ல மொமெண்ட்டை இன்ட்ரப்ட் பண்ணுறதுக்கே எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு தெரியும் இப்படி வந்து கேட்கக்கூடாதுன்னு தான், பட் அவங்க எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களும் கொஞ்சம் பெரிய இடம் உங்களுக்கே தெரியும்ல சார். வயன் சர்மா ஃபேமிலி அவங்களும் வந்து ரொம்ப பெரிய இடங்கிறனால எங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியல. இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹம்பிளாக தான் பேசுகிறாரு டிஎஸ்பி அவங்கக்கிட்ட. அப்போ ஆரம் பேசுகிறாரு, என்ன தான் நீங்கள் வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் இப்படி வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறது தப்பே சார். அவங்க பெரிய ஆள்லாம் எங்கள் ஜியோன் ஜங்குக் யார், நாங்கள்லாம் யார், அப்போது நாங்கள்லாம் ஜோக்கஸா அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறாரு. அப்போ கமிஷனர் வந்துட்டு, சார் நாங்கள் அந்த மாதிரி சொல்லலை சார், இருந்தாலும் இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா ஃப்யூச்சரில் இவங்க ஏதாவது கேஸ் போட்டால் கூட அந்த டைம் அது வந்து நிற்காது அந்த கேஸு. ஸோ அதுக்காக இப்போ ஒரு இதுவாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்களேன் சார். ஒரு வந்துட்டு ஒரு ப்ரீ அட்வான்ஸ்மெண்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் கார்டடாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம வந்து சொல்கிறாரு, சார் உங்களோட மேனிப்புலேஷன்லாம் இங்கே வேலைக்காகாது. சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்கிறீங்க. அதாவது எங்கள் ஹை ரெப்புடேட்டட் பவர்ஃபுல் சிஇஓ வந்துட்டு வயன் சர்மா தி கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ் உமனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதானே அவங்களோட குவெரி, அப்படி தானே நீங்கள் சொல்ல வரீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து வந்து கேட்டோன்னே கமிஷனர் நோட் பண்ணிட்டு, எஸ் சார் அவங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அண்ட் எஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு சொன்னோன்னே இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஃபைல் இருக்கும்ல அதை கையில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்தோன்னே, சார் இது ரிட்டன் கம்ப்ளைண்ட் அவங்களாவே எழுதி கொடுத்துருக்காங்க வாலண்டியர் சிக்னேச்சர் போட்டு. ஸோ இதை மீறி நாங்கள் இந்த கேஸை ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா இது வேறு மாதிரி போகும்ல சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ராக்கி கையில் அந்த பேப்பர் கொடுக்குறாங்க. ராக்கி அதை பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சைடு வந்துட்டு சொன்னோன்னே ஜங்குக் வந்து ஹெட்டை நோட் பண்ணுறாரு. அப்போ உடனே ராக்கி வந்துட்டு ஒரு கார்டை கூப்பிட்டோன்னே அவர் ஒரு டேப் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு, சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, சரி எங்கள் சைடில் தரப்புலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எவிடென்ட் காட்ட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பில் வந்து நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல அந்த வீடியோ போட்டு காட்டுறாங்க. சார் நீங்கள் பாருங்கள், எங்கள் அண்ணி வந்து விருப்பப்பட்டு அவங்க ஹாப்பியாக வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எந்த ஒரு அன்வில்லிங்னஸும் காட்டலை, அதுக்கு இதுவே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிச்சோடனே அதை பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அவர் வந்து தாலி கட்டுறாரா, அமைதியாக உட்காந்துருக்கீங்க, குங்குமம் வைக்கிறாரா அப்படியே இருக்கீங்க. எஞ்சி சுற்றும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவ்லி கப்புள்ஸ் மாதிரி அவர் உங்களை தூக்கி தானே சுற்றிருப்பார். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அவங்களுக்கே ஷாக்கு. பிகாஸ் வந்துட்டு நம்ம வயன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பே பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லி இது ரொம்ப சீரியஸான கேஸு, இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக பேசியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா அதுக்கு நேர்மாறாக இருக்கவுமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வயன் சைடு இருப்பாங்களே ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க சைடு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பாவும் மாலிக்கும் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ காட் வந்து அவங்க 2 பேர் தடுக்கிறாங்க. அப்போ நம்ம இருக்கார்ல ராக்கி வந்துட்டு வேணான்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் சித்தப்பா தான் பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள் போலீஸ் சார், என்ன விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியல, பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு மறைச்சி எப்படிலாம் வந்து சித்திரவதை பண்ண முடியுமோ அப்படி பண்ணி தான் எங்கள் வயனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இஸ் அ கிரிமினல் சார், 1 நம்பர் கிரிமினல். இவங்களோட பொண்ணை வந்துட்டு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ இந்த 3 நாள் டார்ச்சர் பண்ணி எப்படிலாம் வந்து அவளை கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி இப்போ வேணும்னே வந்துட்டு வீம்புக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான், இவனை வந்து நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காருங்க சித்தப்பா. அப்போ நம்ம இருப்பார் இல்லையா, நம்ம சுகாவுக்கு கோவம் வந்துடுது. அப்போ அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கமிஷனர், இவ்வளோ தூரம் நாங்கள் பேசுகிறது நீங்கள் கேட்ட ஒரே காரணத்துக்காக தான், இஷ்டப்படி பேசிகிட்டு இருந்தால் எங்களால் பொறுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பாவை பார்த்து முறைச்சிட்டே பேசுகிறாரு. இப்போ மாலிக் வந்துட்டு யார் இஷ்டத்துக்கு பேசுகிறா, ஏன் உங்களுடைய பாஸ் இவர் என்ன செஞ்சார் கேளுங்க, என்னென்னலாம் கீழ்த்தனமான வேலை செஞ்சு எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே கமிஷனர் வந்து அவங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டு, சார் நாங்கள் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம்ல சார், ஏன் சார் கத்தி பிரச்சனையை பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலிக்கையும் உங்கள் சித்தப்பாவையும் சைலண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அவங்க 2 பேரும் கிட்ட பார்த்தோன்னே போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி அழணுன்ற அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அங்கே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட விஸ்பர் பண்ணி சொல்கிறாரு, இப்போ நீ மட்டும் ஏதாவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதாவது பேசினன்னு மட்டும் தெரிஞ்சுது, காட்ஸ் கையில் கன்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த போலீஸ்காரங்கெல்லாம் வந்து என்னை வந்து ஒன்றும் பிடுங்க முடியாது சரியா, அதனால நான் பாட்டுக்கு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், உனக்கு தெரியும் நான் இந்த அளவுக்கு மர்சிலெஸ்ஸான ஆளுன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கே சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்க 2 பேரும் உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் பேசாமல் அமைதியாக தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் மாமா தான் பேசுகிறாரு, வயன்
ஏன் வயன் சைலண்ட்டாக இருக்க? எல்லா விஷயத்தையுமே சொல்லு. இவன் உன்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணா, உன்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக கூப்பிட்டு உன்னை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். வாய் திறந்து சொல்லு வயன், நாங்கள் கூட தானே இருக்கோம், சொல்லு வயன் அப்படின்னு வந்து உங்கள் மாமா பேசுகிறாரு. பட் நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை. அப்போ வந்துட்டு நம்ம ஜேஹோப் சொல்கிறாங்க, சார் நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம், நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறீங்க. அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து எங்களோட பாஸோட ஒய்ஃப் கிட்ட இப்படி அப்ரோச் பண்ணுறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஆல்சோ ஒருத்தவங்க வந்துட்டு உண்மையாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை ஏன் இந்த காலத்தில் இன்னும் வந்து லவ்வர்ஸை வந்து எதுக்குறாங்கன்னு தெரில சார். உங்களுக்கு இவங்களோட லவ் ஸ்டோரி தெரியணுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம வயனுக்கும் ஜேகேக்கும் ரொம்ப வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லவ் ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்க அதை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் தெரியாமல் தான் இருந்தாங்க, ஒத்துக்கிறோம் நாங்கள். ஆனால் வயனும் ஜேகேவும் லவ் பண்ணாங்க. இது பிடிக்காத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க லவ்வை. மேரேஜ் ப்ரப்போசலும் வச்சு பார்த்தாரு, எதுவுமே கேட்கலையே, எங்கள் வயனை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வயனை அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஐஸ் ஃபைட் ஆகுது. என்ன சொல்கிறாங்கங்கிறதே உங்களுக்கு புரியல. அப்போ வந்துட்டு உங்கள் சித்தப்பா பேசுகிறாங்க, எது எங்கே போனால் நாங்கள் டார்ச்சர் பண்ணோமா? ஆமாம், அதுக்கும் எவிடன்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ராக்கி பக்கம் பார்த்தா அவர் ஒரு ரெக்கார்டர் மாதிரி சம்திங் வந்து வச்சுருக்காரு. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது கமிஷனர் சார், இதை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டு, இது நீங்கள் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் யார் மேலே தப்பு இருக்குன்னு. எங்களோட ஜேகேக்கு வந்து வயனை பிடிச்சி, வயனுக்கு ஜேகேவை பிடிச்சி, இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் ஜேகே வந்துட்டு மேரேஜ் ப்ரப்போசல் எடுத்து வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் யாரும் வந்துட்டு எங்களை எதுவும் பண்ண முடியாது, நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டார். இவங்க 2 பேரும் ரொம்ப அன்கண்டிஷ்னலாக டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம வயனும் ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஜேகேயோட ப்ரப்போசலுக்கு. ஸோ இதுதான் நடந்த கதை. இதை ஒத்துக்கிட்டாங்க. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டால் அது வந்து முடியாதுன்னு சொல்லி நம்ம வயனை டார்ச்சர் பண்ணுறது, நம்ம ஜேகே வந்துட்டு பொய்யான கேஸ் போட்டு இது பண்ணுறதுன்னு சொல்லி ரெப்புடேஷன் அடிக்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி இப்போ இவங்க கல்யாணம் பண்ணிக்க கூப்பிட்டோன்னே எங்கள் அண்ணி வந்துட்டாங்க. அது இவங்களுக்கு பொறுக்காமல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராக்கி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. நீங்கள் ஜேகேயோட ஹேண்ட்ஸில் தானே இருக்கீங்க, ஸோ உங்களோட ஹேண்ட் வந்து அவரோட நெக்கை ரேப் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட விரலை வந்து அவர் மேலே அப்படியே பதிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னு அதில் அவருக்கே தெரியுது. அவர் அப்படியே ஸ்பெக் பண்ணிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போ உங்கள் மாலிக் மாமா வந்துட்டு பேசுகிறாரு, என்ன கதை சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு முன்னாடி வந்து ராக்கிட்ட சண்டை போடலான்னு வரும்போது அங்கே கார்டு வந்து ஒருத்தர் பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, சார் நீங்கள் இந்த மாதிரி காரியம்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, யாரா நீ என்ன தடுக்கான்னு சொல்லிட்டு சண்டை போயிட்டுருக்கு. அப்போ டிஎஸ்பி வந்துட்டு உடனே அதை பிரித்து விட்டு, சார் இங்கே நம்ம சண்டை போட வரல, நம்ம வந்து உண்மையை தெரிஞ்சுக்க தான் வந்தோம். அண்ட் ஆல்சோ போலீஸ் நாங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிவிட்டு பிரித்து விட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், இங்கே என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இவங்க தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க பேரண்ட்ஸாக. பட் எங்களுக்கு இப்போ வேண்டியதெல்லாம் ப்ரூஃப் தான். இங்கே ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க. பட் ஸ்டில் இதில் வந்து விக்டிமாக இருக்கக்கூடிய வயன் சர்மா மேடம் வந்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்கங்கிறது தான் எங்களுடைய விஷயம் இப்போ மேட்டர்ஸ் எல்லாமே. ஸோ இவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி முறைக்கிறாங்க. அப்போ ராக்கி வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு நினச்சாலாம் பேச முடியாது எங்கள் மேடம் கிட்ட, அதுக்கும் வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ரோச்சும் பண்ண முடியாது, நோட்டீஸ் போர்டு கொடுத்து எல்லாமே பண்ணணும், அதுவும் பெரிய விஷயந்தான். அண்ட் ஆல்சோ இப்போ ஜங்கு கிட்டே இருக்கனால நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறது நல்லா இருக்காதுங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் இப்போ நீங்கள் எங்ககிட்ட ரெக்கார்டிங் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, இந்த ப்ரூஃப் மட்டும் பார்த்தாது. இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து போகணும், இவங்கள வந்துட்டு இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா மேடமே அவங்க வாயால் வந்து சொல்லிட்டாங்கன்னா நான் உடனே இவங்களை இமீடியட்டாக கிளியர் பண்ணிவிடுவேன், இல்லைனா இவங்க இன்னும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு இவங்களுக்கு புரிய வைக்கணும், எங்களோட மேடம் வந்து இப்போ கல்யாணம் பண்ணி இவர் கூட இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல, எங்கள் மேடமே இவங்ககிட்ட சொல்லணுமா, இவங்ககிட்ட எங்கள் மேடம் பேச முடியாது, கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் சித்தப்பா பயங்கரமாக கத்துறாங்க, என்ன சார் இங்கே நடந்துகிட்ருக்கு, எங்கே போனால் நாங்களே வந்து சித்திரவதைப்படுத்தணுமா, பிடிக்கலன்னு சொன்னோமா, இதில் என்ன கதை சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்திகிட்ருக்காரு. சார் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்துட்டு அப்போ ராக்கி கிட்டே சொல்கிறாங்க, சார் நாங்கள் இந்த செகண்டே இவங்களை கூட்டிகிட்டு போயிடுறோம் சார், மேடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சார், ப்ளீஸ் சார் உங்களை நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம் சார், எங்களுக்கு இதுக்கு மேலே பிரச்சனைலாம் வேணான்னு நினைக்கிறோம், உங்களுக்கு டைம் வேறு ஆகுது, மேடம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நான் இவங்களை இப்போவே இந்த செகண்டே கூப்பிட்டு போயிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ராக்கி வந்துட்டு அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அப்பயும் ஒத்த காலில் நின்னோடனே மாலிக் வந்துட்டு அந்த கார்ட் கிட்ட செம்மையாக சண்டை போட்டு ஒரு மாதிரி அங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு வைலண்ட்டாக. அப்போ நம்ம சித்தப்பாவும் தடுக்க பார்க்குறாங்க, இல்லைங்க மாமா நீங்கள் விடுங்க, முதல்ல நான் சும்மாவே விடக்கூடாது இவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணது இல்லாமல்
எவ்வளோ பேச்சு பேசுகிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. காட்ஸ் எல்லாம் பிடிச்சிடுறாங்க. கடைசியில் வந்துட்டு மாலிக்கை பிடிச்சி ஒரு சைடில் இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி வரீடாக பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்களும் எதுவுமே பேசிக்கலாம், இதை தாங்க இருக்கீங்க, உங்களால் ரியாக்ட் கூட பண்ண முடியல. இப்போ ராக்கி வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன இது தெரியணும் அவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பக்கம் பார்த்தா ஜங்குக் வந்துட்டு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கானுங்க. சரி மை ஸ்வீட் ஹார்ட், நீ ஏன் நடந்த கதையை அவங்கக்கிட்ட சொல்வியான் ஓ வாயால் சொன்னா இப்போவே இவங்க எல்லாரையும் விட்டுருவாங்களாம், கூப்பிட்டு போயிடுவாங்களாம் பத்திரமா. எப்படி பத்திரமா கூப்பிட்டு போயிடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். இந்த டைமில் நீங்கள் உண்மையாக சொன்னால் இவங்க எல்லாரையும் பொட்டுன்னு போட்டு தள்ளுருவோம், அது வேறு விஷயம். இந்த இடத்துல சொல்லலைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போனாலும் போய்டுன்ற ஒரு பயம். அவங்கள இந்த இடத்துல நீங்கள் அஃபெண்ட் பண்ண, உங்களை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அங்கே அப்படி இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணு கலங்குது தன்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். இப்போ உங்கள் சித்தப்பா சொல்கிறாரு, வயன் எதுக்கும் பயப்படாது, நீ உண்மையை சொல்லுமா, இவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கூப்பிட்டு போய் கிட்னாப் பண்ணி ட்ரக்ஸ் கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுவும் இல்லாமல் ஏதோ மிரட்டி சொல்லி தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். ஒழுங்காக இப்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களோட பொண்ணை எங்ககிட்ட கொடுக்க சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி நம்ம கமிஷனர் கிட்டே கேட்டோன்னே, சரி இருங்க சார் ஃபஸ்ட்டு மேடம் அவங்க வாயால் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் வந்துட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு, கமிஷனர் சார் மேடம் சொல்லுங்கள், நான் விருப்பமோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட சித்தப்பாக்கும் உங்களோட மாமாக்கும் ஒன்றுமே புரியல. பையன் என்ன சொல்கிற? ஆமாம், நான் ஜியோன் ஜங்குக்கை விருப்பமோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. எல்லாருக்கும் ஹார்ட் ப்ரோக் ஆகிடுது. அப்போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கா அப்படியே ஓடி வந்துட்டுருக்காங்க. ஓடி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க பயங்கரமாக, வயன் என்ன பேசிகிட்டு இருக்க, தெரிஞ்சு தான் பேசுகிறியா இல்லை அவனை மிரட்டி பேச வைக்கிறானா, எதுக்காக இப்படி சொல்கிற நீன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டுருக்காங்க. காட்ஸ் அவங்களையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிறீங்க, அப்படியே மூடி நம்ம ஜேகே பக்கம் நல்லா திரும்பிடுறீங்க. ஜேகே வந்துட்டு நோட் பண்ணோடனே ராக்கி சார் உங்களுக்கு வேண்டியது கிடச்சிருச்சு நான் நினைக்கிறேன், ஐ கெஸ் இதுக்கப்புறம் நீங்கள் எங்களை தொந்தரவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே கமிஷனர் நோட் பண்ணிவிட்டு தேங்க்யூ மேம் அண்ட் சாரி ஃபார் திஸ் இன்ட்ரப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாரையும் உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி நீங்கள் வாங்க, இதுக்கப்புறம் பேசி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்க அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறாங்க மொத்த பேரையுமே. அங்கே உங்கள் அக்கா அழுதுகிட்டே உங்களை பார்த்துட்டே போகிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ச்சே, என் ஃபேமிலி நான் இப்படியே பண்ணிட்டேனே, என் கையாலேயே என் ஃபேமிலியை அஃபெண்ட் பண்ணுற நிலமை வந்துருச்சேன்னு சொல்லி உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூளாக உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அவங்கள தான் இத்தனை வருஷம் வந்து ஒரு இதுவாகவே பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களோட பலம் வீக்னஸ் எல்லாமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்கள இன்றைக்கி நீங்கள் அஃபெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது உங்களால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறீங்க. உங்கள் அக்கா உங்களை அந்த பார்த்த பார்வை உங்களை அப்படியே கொல்லாமல் கொல்லுது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க ஒரு ஆர்ம்ஸில். ஸோ இப்போ கமிஷனர் அவங்க எல்லாருமே வந்துட்டு போ பண்ணிவிட்டு தேங்க்யூ சார் அண்ட் ஐம் ரியலி சாரின்ற மாதிரி சொல்லி அகைன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்களே உங்களுக்கு ஃப்ளைட் தான் மிஸ் ஆனால் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னால் ராக்கி வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு அவ்வளோ அத்தாரிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லி தென்னாவட்ட பேசி அனுப்பிச்சிடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து மொத்தமாக கிளியர் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க காரில். நம்ம வயனோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே தான் போகிறாங்க, விருப்பமே இல்லாமல். மாலிக் வரவே மாட்டேன்னு சொன்னால் அவர் வந்து பேசி போலீஸ்காரர் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போய் தான் சார் ஆகணும், அவங்களே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு மனசே உடஞ்சி போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம இவங்களை பார்க்கவே முடியாது, எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்கக்கிட்ட போவோம்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராக்கி அப்பாடா இந்த பிரச்சனை எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, கிளம்பலாமாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா பிடிஎஸ் மூவி பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு பெரிய ரிலீஃபே எடுக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு முன்னாடி நடந்து போகிறத பார்த்துட்டு அத்தாடி போலீஸ் ஸ்டேஷன் கொளுத்திராமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இவங்களாம் நடந்து போய்ட்டுருக்காங்க. காரில் உங்களை போயிட்டு அப்படியே அவர் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் ஒரு மூஞ்சை கூட பார்க்கல, ரொம்ப கடுப்பில் இருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விண்டோ சீட் வழியாக வெளியே தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் கேள்வி. இவன் சொல்லி ஏன் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி சொன்னோம், சொல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், சொல்லியிருந்தனால இப்போ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி திங்க் பண்ணிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அங்கே பின்னாடி தானே உட்காந்துருப்பீங்க, 2 பேரும் பேசஞ்சர் சீட்டில், முன்னாடி ராக்கி டிரைவர் இல்லையா, மார்க்கு மாமா அவர் தான் எப்பயும் போல் நம்ம டிரைவர் போல். அவர் கூட அப்படியே ராக்கி கடலை போட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்து உங்கள் தையில் வைத்தா அதை அப்படியே தள்ளி விட்டுடுறீங்க. நீங்கள் உங்களுக்கு செம்ம கோவமாக இருக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. திருப்பி வேணும்னே வைக்கிறாரு. இந்த தடவை வந்துட்டு உங்களால் அந்த க்ரிப்பை எடுக்கவே முடியல. நீங்கள் அப்படியே கடுப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த பக்கம் திரும்பி உனக்கு இருக்கு, உன்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் மோடில் உட்காந்துட்ருக்கீங்க.
கொஞ்சம் தூரத்தில் போய்ட்டு கார் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பார்த்தா அந்த ஸ்பாட் வந்து ஏர்போர்ட்லாம் கிடையாது, இவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட்டாக வச்சுருக்க ஒரு ஜெட் பிளேஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி பிளேஸுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம பிளாக் பிங்க் மெம்பர்ஸ், பிடிஎஸ் கேங்ஸ் எல்லாம் இறங்கி வெயிட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஆட்களும் போயிட்டு இறங்கி, ராக்கி முன்னாடி இறங்குறா, மார்க் மாமாவும் இறங்கி வெயிட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஜங்குக்கும் சரி, அவர் இறங்கி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் இறங்கவே இல்லை. அவர் உடனே வந்துட்டு மேடம் வந்துட்டு தரையில் காலே வைக்க மாட்டாங்க போல், சரி பரவாயில்ல ஏன் பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை தூக்குறாரு. நீங்கள் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்லேருந்து எந்திக்க மாட்டேன்னு உட்காந்துட்ருக்கீங்க. நீ என்ன பண்ணாலும் சரி என் கையிலேருந்து தப்பிக்கவே முடியாது செல்லம் அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிறாரு. தூக்கி நடந்து போய்ட்டுருக்காரு. அப்போ பிடிஎஸ் மெம்பர் பிளாக் பிங்க் கைஸ்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லா ஃபஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி டாட்டா காமிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு முறை தான் எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. செம்ம வெறியில் இருக்காங்க. நம்மளால் இன்றைக்கி ஜெட்டு என்ன ஆக போதோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே நினச்சிட்ருக்காங்க மனசுக்குள்ளே. உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு, ப்ரைவேட் ஜெட்டில். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஜெட்டு போல், எல்லோரும் அதில் போய்ட்டு ஒரு ஃப்ளைட் மாதிரி தான் கிட்டத்தட்ட, அவங்களுக்கு ஜெட்டுன்னு சொல்கிறத விட ஃப்ளைட் மாதிரி தான் இருக்குது அவங்களது, பெருசு, ரொம்ப பெருசு. அதில் இவங்க எல்லோரும் ஏறி காட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறிடுறாங்க. ராக்கி உட்பட்டு எல்லாருமே உள்ளே ஏறிட்டாங்க. லூனா, பிடிஎஸ் மெம்பர்ஸ், பிளாக் பிங்க் மெம்பர்ஸ், காட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே ஏறிட்டாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃப்ளைட்டு மூவ் ஆகுது. உங்களை உள்ளே கூட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டில் உள்ள ஃபுல் வசதி, லக்ஸூரி, செம்ம லக்ஸூரியாக இருக்குது. அந்த பெட்டில் தான் அவர் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவரோட பிளேசர் இருக்கும்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. செம்ம வெறுப்பில் இருக்கீங்கங்கிறது நல்லாவே தெரியுது. தடி ராட்சசி ஆயிட்டாலா, இவனை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிட்டு, அவர் போட்டிருக்க ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பார் இல்லையா, ஸோ அதில் இருக்கிற 2 பட்டன் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. செம்ம வெக்கையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் தான் இந்தியாவில் இவ்வளோ ஹாட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பக்கத்தில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹாட்டான பொண்டாட்டி வச்சா ஹாட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உட்காந்து நக்கலாக பேசிகிட்ருக்காரு. உங்களோட கோவம் தெரியாமல் நீங்கள் அப்படியே வெறியில் உட்காந்துட்ருக்கீங்க. செம்ம வெறியாக இருக்கும். உங்களுக்கு இப்படி பண்ணது ஏற்றுக்கவே முடியல. என் ஃபேமிலியை எனக்கு எதிராக திருப்பி அவங்க எப்படிலாம் பேசினேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மண்டையில் என்னென்னமோ ஓடிட்டுருக்கு. கத்தியெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் நைட் ஏற்பாடுகள் அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் அங்கே ஃப்ரூட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் இருக்குது. ஃப்ரூட்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன நைஃப்லாம் இருக்குது. அதை வச்சு இறக்கிடலாமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெறி, அவ்வளோ ஒரு கோவத்தில் அப்படி உட்காந்துருக்கீங்க. அந்த பக்கம் ஃப்ளைட்டில் பார்த்தா அவங்க எல்லாருமே அப்படி ஜாலியாக பேசிட்டு வராங்க. ஐயா ஜாலி, கொரியா போகிறோம், ஒரு பார்ட்டி, ஒரு சாங்ஸ் போடுங்கப்பா பைலட், சாங் போடுங்க பைலட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கெல்லாம் அங்கே ஃபன் பண்ணிட்டு வராங்க. நம்ம சுகா, லூனா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. லூனாவை சுகா விடவே மாட்டுறாரு. பிகாஸ் லூனாவோட இன்டென்ஷன்ஸ் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும்ல. ஸோ லூனா வந்துட்டு சரி நான் அந்த ஜெட்டில் போயிட்டு வயனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்லாம் சொல்லி பாப்பா, நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணான்னு சொல்லி சுகா அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்காரு. சுகா உட்காந்து லேப்டாப் தட்டிகிட்ருக்காரு. லூனாக்கு அது பார்க்க போர் அடிக்குது. இந்த மனுஷன் எப்போ பார்த்தா லேப்டாப்பு ஃபோனு கைமாவே இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அதே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறா. அவர் பக்கத்துலேயே அவள் அங்கே தூங்கிடுறா. இங்கே பார்த்தா பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லாம் இன்றைக்கி அங்கே என்ன நடந்துகிட்ருக்கோம், இப்போ ஒருவேளை இப்படி ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு சில பாட்டுலாம் வச்சு அவங்களாம் ஒரு இமேஜினேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பேசிகிட்ருக்காங்க, இந்த பாட்டு அந்த பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அங்கே நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸில் 2-3 பேர் வந்து படுத்துடுறாங்க, டயர்டாகிடுறாங்க. நம்ம ஜிம்மின் மட்டும்தான் அவங்க உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்காரு. இதோட சரி, ஃபன்னு தான். கொரியாவில் இதுக்கப்புறம் நல்லா நடக்க போதும். இந்த ராட்சசி அவங்கள தூரமாக வச்சே நமக்கு அவ்வளோ பிரச்சனை. இப்போ ராட்சசனோட ராட்சசி வேறு சேர்ந்துட்டு என்னென்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. மீன்வைல் நம்ம வயன் சைடு அவங்க பார்த்துடலாம், ஃபேமிலி சைடு. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்கள காரில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ டிஎஸ்பியும் வந்து பார்த்திங்கன்னா மாலிக் அவங்க சித்தப்பாலாம் ஒரே காரில் வந்துடும்போது அவங்க பேசுகிறாங்க. சார் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எனக்கு புரியுது சார், அவங்களும் பெரிய இடம், நம்ம ரொம்ப பகச்சிக்கக்கூடாது. எனக்கு தெரியும் வயன் சர்மா மேம் அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அண்ட் சர்மா சாரோட பொண்ணு கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. எங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சு நான் ஏன் அங்கே அப்படி நடந்துக்கிட்டேங்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ சித்தப்பா வந்து சொல்கிறாரு, ஏன் சார் இப்படி நடக்குது எங்களுக்கு மட்டும், நான் எங்கள் பொண்ணை நாங்கள் ஒழுங்காக அங்கேயே வச்சுருந்துருக்கலாம். இவன் கண்ணில் காட்டி இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் போதே நான் சொன்னேன் வேணாம் திருப்பி போய்டு, அவள் கேட்கவே இல்லை. எங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னும் வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வயன் அப்படி சொல்லியிருக்கானா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்கான். அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை சார், மாஃபியா கிங்குன்னு சார்னு சொன்னால் அவங்களுக்கு அது எல்லாமே தெரியும் போல், சர்ப்ரைஸே ஆள் தெரியும் சார் எங்களுக்கு அப்படின்றாங்க. தெரிஞ்சும் ஏன் சார் விட்டீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண ஒரு பொசிஷன்லலாம் அவர் கிடையாது. 7 காண்டினென்ட் 7 ஓஷன்ஸ் எல்லாம் ஆள்றாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற நம்ம அஃபிஷியல்ஸ் நாங்கள்லாம் போய் ஏதாவது பேசினா அவருக்கு ஏகப்பட்ட பவர் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது.
பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, நிறைய பார்ட்டிஸில் அவருக்கு தெரிஞ்ச ஆள் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஜங்குக்கு தேவைப்படுற ஒரு ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பார் எப்பயுமே. அந்த ஆள் கையில் நம்ம மாட்டி இப்படி சின்ன பின்ன மாறத்துக்கு நம்ம ஒதுங்கி போகிறது தான் சார் நல்லது. அது ஒதுங்கி போனால் எங்கே போனால் இதோட கை கழுவி விட சொல்கிறீங்களா எங்களை? இல்லை சார், உங்களை பாய சொல்கிறேன், நான் பதுங்கி பாய சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும் போது அந்த டைம் வந்து நீங்கள் வயன் சர்மா மேம் கூப்பிட்டு வாங்க. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, வயன் சர்மா மேம் அவ்வளோ சீக்கிரம் தோற்று போகிற ஆள் கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமனுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இந்த இடத்துல அவங்க உங்களை காப்பாற்றணும்னு கூட மேபி நினச்சிருக்கலாம். மாஃபியா கிங்காக இருக்கும் போது கண்டிப்பாக எதுவும் மிரட்டாமல் இல்லாமலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது சொல்லி தான் அவங்கள சொல்ல வச்சுருப்பாங்க. அதையும் மீறி அவங்க தைரியமாக சொல்லி அந்த இடத்துல அவ்வளோ நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எந்த பிளானும் இல்லாமல் இல்லை. அவங்க எப்படியா தப்பிச்சு வந்துடுவாங்க, அதை நாங்கள் அடித்து சொல்லுவோம். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத பற்றி யோசிங்க. மேக்ஸிமம் இதுக்கப்புறம் டைரெக்டாக மோதுறதை நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காப்ஸ் எல்லாம் பேசி இது பண்ணுறாங்க. அப்போ கமிஷனர்ஸ் அது வந்து அகைன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த ரெக்கார்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதை நாங்கள் போய் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். இது நாங்கள் சப்மிட் பண்ணிட்டா உங்களால் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி எதுவுமே போட முடியாது. அந்த விஷயத்த கிளியர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் கோர்ட்டில் எதுவுமே ஃபைல் பண்ண முடியாது. எதுவுமே பாசிபிள் கிடையாது உங்கள் சைட்லேருந்து. ஒரே ஒரு வழி, வயன் மேமாக வந்து அவங்களாவே ஏதாவது ஸ்டெப் எடுத்தாதான் சரி. இதுக்கப்புறம் ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதை முழுசாக தெரிஞ்சு பிளான் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னோன்னே இவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ஏதாவது பண்ணணுன்னு சொல்லிட்டு மாலிக் அவர் யோசிச்சுட்டே இருக்கார். சார் அண்ட் ஆல்சோ நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் பிரச்சனை பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் வரும்போது நீங்கள் அதுக்கெல்லாம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படியே அவங்க காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெட்டு, அதாவது வயன் அண்ட் ஜேகே இருக்காங்கள்ல ப்ரைவேட்டாக, அந்த பிளேஸ்லேருந்து பார்த்தா இன்னும் அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேருந்து ஒரு ஆல்கஹால் பாட்டில் அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அங்கே வெறுப்பில் உட்காந்துருக்கீங்க, செம்ம கடுப்பில், உங்களுக்கு ரொம்ப கோவம் பற்றிட்டு வருது. ஒன்று எந்திரிச்சிடுறீங்க. அவர் அந்த பாட்டில் குடிக்கிறத வந்து நிப்பாட்டிட்டு நீங்கள் எஞ்சி வந்துட்டு நிற்கும் போது உங்கள் ஹேண்டை பிடிச்சிடுறாரு கிரிப்பாக. நீங்கள் ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறீங்க, அந்த ஹேண்ட்லேருந்து எடுக்கலான்னு பார்க்குறீங்க, அவர் விடவே மாட்டுறாரு. அந்த பாட்டில் அகைன் வந்து பார்த்திங்கன்னா அவர் குடிச்சிட்டே தான் இருக்கார். உங்கள் கையை விடவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகி வந்து பார்த்திங்கன்னா அந்த கையை அப்படியே வேகமாக எடுத்துடுறீங்க. ஃபோர்ஸ்ட்டாக எடுத்த ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் பேங்கிள்ஸ் போட்டிருப்பீங்கள்ல, அதுவே உடஞ்சிருது. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வரிடாக பார்க்குறாரு. உடனே அந்த ஆல்கஹால் பாட்டிலை வச்சுட்டு அது பார்க்குறாரு, உங்கள் கையை லைட்டாக வந்து ப்ளீட் ஆகுது. அதை அவர் பார்த்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அந்த கிட்டு இருக்கும்ல, அதை எடுக்க போனால் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஞ்சர் மாதிரி யூஸ் பண்ணி வைப்பாங்கல்ல, அதுக்கு வந்து வந்தார். நீங்கள் வந்து உடனே அந்த கையை எடுத்து தட்டி விட்டுடுறீங்க. தட்டி விட்டுட்டு அவரோட காலரை பிடிச்சி பேசுகிறீங்க. உனக்கு நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? ஏன் இப்படி தினம் என்னை சாவடிச்சிட்டு இருக்கேன்? என்னை சாவடிக்க அது பத்தாதுன்னு என் ஃபேமிலியை என்னையவே வச்சு பேச வச்சிட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, சரி சரி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அது கை காட்டு. என்னடா உனக்கு அக்கறை டேஷு? என்னை அவ்வளோ தூரம் பேச வச்சு என்னை உடச்சி என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைட்டாக இந்த ஒரு காயத்துக்கு நீ வரிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சு ஏமாத்துறியா? என்ன நடிச்சிட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக கத்திட்ருக்கீங்க கோவத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களோட ஹேண்டை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த பார்வையன், எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது, கையெடு, நான் மருந்து போடணும். என்ன மருந்து போடணும்? இந்த காயத்துக்கு சொல்கிறீ? இப்போ எனக்கு ஏற்பட்ட இந்த காயத்துக்கு நீ என்ன மருந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்ருக்கீங்க பயங்கரமாக. ஒரு மாதிரி வயன், நான் இப்போ ரைட் மைண்ட் செட்டில் இல்லை, அதனால் என் பேச்சு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி மருந்து போட போகிறாரு. அதை திருப்பியும் தட்டி விட்டுட்டு அவர் அடிக்கிறதுக்கு போகிறீங்க, கை ஓங்குறீங்க. அந்த கையை அவர் பிடிச்சிடுறாரு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செம்மையாக கொலவரி வருது. அந்த கையை கீழே போட்டு பலார்னு உங்களுக்கு ஒரு அறை தான். அரைஞ்ச அறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே பெட்டில் போயிட்டு விழுந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கணத்தை பிடிச்சிக்கிறீங்க. செம்மையாக உங்களுக்கு வலிக்குது, அவ்வளோ ஃபோர்ஸில் அடிச்சிருக்காரு அவர். நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு கண்ணே கலங்கிடுது. அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் உடனே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பின்னாடி ஹெட் இருக்கும்ல, அதை அப்படியே வந்து அவரோட ஹேண்டால் அடிச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிகரெட் வச்சுருப்பார். ஸோ அந்த சிகரெட் எடுத்து அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே 2 நடை அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு அந்த சிகரெட் அப்படியே அந்த பக்கம் போட்டுட்டு உங்கள் பெட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அவருடைய ஃபுட் எடுத்து வச்சு ஒரு கால் எடுத்து வச்சு உங்கள் கிட்டே வந்து பேசுகிறாரு. அப்படி லீன் ஆகி, என்ன நினச்சிட்ருக்க நீ என்ன பேசினாலும் எனக்கு இருக்க லவ்வில் சரி ஓகே, நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம ஸ்வீட்டாக நான் போயிடுவேன்னு நினச்சிட்ருக்கியா? பாரு, நான்
நார்மலாக பேசுகிறது வேறு விஷயம். ஒன்ஸ் என் மைண்ட் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா நான் நடந்துக்கிற விதமே வேறு. ஏன்னா நீங்கள் அகேன் அகேன் வேறு மாதிரி மாற்றுற, எனக்கு பயமாக இருக்குது, ஒன்று ஏதாவது நான் பண்ணுவேணும்னு சொல்லிட்டு உங்களோட பேக் ஹேர் வந்து க்ரிப்பாக பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கத்துறீங்க, என்ன வலிக்குதா வலிக்குதா, இப்படி தானே எனக்கும் வலிக்கும். நான் அந்த கையை, அந்த சாஃப்டான அந்த ஹேண்டு, சரி மருந்து போடலான்னு கையை தொட்டா உனக்கு அவ்வளோ வலிக்குதா, இப்போ எனக்கு எவ்வளோ வலிக்கும். கட்டின பொண்டாட்டியோட கையை கூட பிடிக்க விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் உன்னை அப்படி தான் ஃபோர்ஸாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு இப்போ என்னன்ற, உன்னால் மாற்ற முடியுமா? போயிட்டு முடியாதுல்ல. அதனால் அடக்க ஒடுக்கமாக அடங்கி பொண்டாட்டியாக இருக்கிற வலிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் அப்படி பேசினோடனே லைட்டாக பயம் ஆகிடுது, உங்களுக்கு ஃப்ளின்ச் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹேர்லேருந்து ஒரு கையை எடுத்துகிட்டு அவர் அடித்த அந்த கன்னத்தில் வந்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பார்வையன், இந்த பாட்டில் மட்டும் உள்ளே போச்சுன்னா எனக்கு செம்மையாக போதையிரும் பார். பேசும்போதே நான் ஸ்டட்டர் ஆவேன், அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவேன். ஏன்னா இந்த பாட்டில் நாங்கள் ஸ்பெஷலாக ரெடி பண்ணது. இதில் ட்ரக்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஈவன் என்னால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் எப்பப்போல்லாம் இந்த பாட்டில் என் கையில் இருக்கோ அப்பப்போல்லாம் வாயை மூடிட்டு இருந்துடணும் நீನು, சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு பெக் பண்ணிவிட்டு இப்போ கையை காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த மெடிக்கல் கிட் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல, அந்த ப்ளீடான இடத்துலலாம் அந்த மருந்து யூஸ் பண்ணி வச்சிட்ருக்காரு, டிஞ்சர் மாதிரி வச்சிட்ருக்காரு. நீங்கள் அமைதியாக அந்த இடத்துல அதை பார்த்துட்ருக்கீங்க, எதுவுமே பேசலை. அவர் அடிக்கி உங்களுக்கு அந்த கண்ணை ஒரு சைடு ஃபுல்லாக வலிக்குது, தலையே வலிக்குது உங்களுக்கு, அந்த மாதிரி ஃபோர்ஸில் அடிச்சிருக்காரு. நீங்கள் அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க, எதுவுமே பேசலை. அவர் மருந்தும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு திரும்பி பார்த்தா அங்கே வந்துட்டு ஜூஸ் எல்லாமே ரெடியாக இருக்க போல். அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்வீனியண்ட்டான ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வராரு. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்துட்டு குடிக்க மாட்டேன்ற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் அவர் அடித்தது தான் ஞாபகம் வருது உங்களுக்கு. ஸோ பொறுமையாக வந்து வாங்கி அந்த ஜூஸை குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அவரோட ஹெட்டை வந்துட்டு அந்த ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அதில் அப்படியே வச்சு சாஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு சைலண்ட்டாக. நீங்களும் எந்த சவுண்டுமே மேக் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அந்த ஜூஸை குடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு டேபிளில் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்படியே உங்களோட நீஸ் இருக்குல்ல, அது அப்படியே காலில் மேலே எடுத்துகிட்டு அந்த பெட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த பெட்டில் வந்து கொஞ்சம் சாயறதுக்கு ஒரு இடம் இருக்கும், லைக் ஒரு அந்த ஜெட்டோட வால் மாதிரி. ஸோ அந்த வாலில் அப்படியே உங்கள் பேக்கை சாய்ச்சி வச்சு உங்களோட நீஸை வந்து உங்கள் கிட்ட வரை இழுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சவுண்டே வராத மாதிரி அழுகுறீங்க, அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க, எதுவுமே பேசிக்கல. ஸோ இப்படியே தான் அந்த நைட் ஃபுல்லாக போகுது. நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க வேறு ஒன்றும் நான் நடக்க விடாமல் பண்ணிட்டேன், பரவாயில்ல, எனக்கு தெரியுது ஆர்விஸோட கதறல் சவுண்ட் இங்கே வரையும் கேட்குது. த ஹோல் நைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுது. நீங்களும் வந்து அப்படியே உட்காந்துட்டே கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்துடுறீங்க. ஜேகேவும் அந்த சோஃபாவில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி அப்படியே தான் இருக்கார். ஸோ தி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு யாரோ போட்டு ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே தான். டவல் கொடுக்குறாரு, போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா போ அப்படின்றாரு. நீங்களும் வந்து எதுவுமே பேசாமல் அந்த டவலை வந்துட்டு கொஞ்சம் தயக்கமோடையே வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு உங்களோட ஃபேஸை தான் வந்து கண்ணாடியில் பார்க்குறீங்க. கொஞ்சம் அழுது வந்து பார்த்திங்கன்னா கண் லைட்டாக வந்து ரெட்டிஷாக இருக்குது. ஃபேஸை ஃபுல்லாக பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்கள் ஃபேஸே பார்க்க பிடிக்கல, என்ன லைஃப் இது அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பு கடுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாட் காஃபி குடிச்சிட்டு யார்ட்டையோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் பேசிகிட்ருக்காரு ஏதோ முக்கியமாக. நீங்கள் எதுவுமே பேசாமல் போயிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக போய் அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க, எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடாக இருக்கும்ல லைட்டாக, அந்த வரையில் குத்தி அந்த காயெல்லாம் பார்க்குறீங்க. ஓரளவுக்கு இப்போ நார்மல் ஆகிடுச்சு, பட் ஆனால் லைட்டாக எரிச்சல் மட்டும் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்துட்டே தான் அந்த ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேசிகிட்டே இருந்தவர், சரி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை வச்சிடுறாரு. காலை வச்சுட்டு உங்களோட கை தான் வாங்கி பார்க்குறாரு. அந்த ஹாட் காஃபி குடிச்சிட்டு இருந்தார் இல்லைங்களா, அப்படியே பேசிட்டே அதை அப்படியே வச்சுட்டு உங்களோட கையை தான் பார்க்குறாரு. பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எரிச்சல் இருக்கும்ல, புண்ணு மாதிரி ஆயிடுச்சு. அவர் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அகைன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் மாதிரி மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஹாட் காஃபி எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் வேணான்ற மாதிரி சொல்கிறீங்க, நான் உனக்கு ஆப்ஷனே கொடுக்கலையே அப்படின்றாரு. நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாங்கி இழுத்துக்கிறீங்க உங்கள் சைடுக்கு. அவர் தெரிஞ்சு நீங்கள் இன்னும் கடுப்பில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம இறங்க போகிறோம் இன்னும் ஃபியூ மினிட்ஸில், இது பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க.
என்ன லுக்கு, இப்போ நீ இந்த மாலையை போட்டு தான் இறங்கணும், நான் இந்த மாலையை போட்டு தான் இறங்குவேன். நீ போடாமல் இறங்குனா என்ன நடக்கணும்னு உனக்கே தெரியும். என் பேச்சை கேட்டு சமத்து பிள்ளையாக போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா தடவி கொடுக்குறாரு. உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, பட் இருந்தாலும் வந்து கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல அமைதியாக நிற்கிறீங்க. அப்புறம் எனக்கு இது நல்லாவே தெரியும், நேற்று கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் மேடம் செம்ம கடுப்பில் இருக்கீங்க, கோபமாக வந்து என்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி இன்னும் ஏறிக்கிட்டே போகுது, அது நல்லாவே தெரியுது, இந்த அழகான ஃபேஸில் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூக்கு பிடிச்சி லைட்டாக ஆட்டுறாரு. உங்களுக்கு கடுப்பாகிடுது. நீங்கள் அவர் அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. என்ன முறைக்கிற கண் அப்படியே என்னை பார்க்குது, நீ முறைக்கிறது எனக்கு வேறு மாதிரி ஏதோ தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஹாட் காஃபி கொடுத்துருப்பார்ல, அதை ஓரமாக வச்சுட்டு உங்களை அப்படியே பெட்டில் பின் பண்ணுறாரு. நீ இப்படிலாம் பார்த்தனா அப்புறம் நான் வேறு ஏதாவது பண்ணிவிடுவேன். நேற்று நைட்டு சரி ஓகே நம்ம பொண்டாட்டி தானே, அடிச்சிட்டோம், போதையில் வேறு இருந்தோம், பாவம் பொழைச்சி போட்டோன்னு விட்டேன். அடுத்து இதே நடந்ததுன்னா நான் பொறுப்பாக முடியாதுப்பா, நான் இப்போயே சொல்லிட்டேன். நான் ஹெவி லோடுக்கு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னை காப்பாற்றுறது இங்கே நான் மட்டும்தான், அதனால் நீ சமத்தை பார்த்துக்குவியான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோர்ஹெட்டில் சீக்ஸில் வந்து கிஸ் கொடுத்துட்டு அவர் எந்திக்கிறாரு. சரி இந்த ஹாட் காஃபி குடிச்சிட்டு இந்த மாலையை போட்டு இருப்பியான், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கான், மாமா போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை பார்ப்பேன், அதுக்குள்ளே நீ ரெடியாகி இந்த மாலை போட்டு இருப்பியான், ஓகேவா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை கொஞ்சம் மாதிரி வந்து உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகிறாரு. நீங்கள் அவரே பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க, அந்த மாலையும் பார்க்குறீங்க. இது ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாட் காஃபியை பொறுமையாக குடிச்சிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச்சப் மாதிரி ஃபேஸில் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் தானே பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு அந்த மாலையை எடுத்து போட்டு உட்காந்துருக்கீங்க. அவரும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. வாவ் பரவாயில்லையேடி, குளிக்கலனா கூட அழகாக தான் இருக்கியே, மேக்கப் இல்லாமலே சூப்பராக இருக்கியேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஓ லைட்டாக டச்சப்பா, சரி கை வைக்க மாட்டேன் அப்படின்றாரு நீங்கள் முறைச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு. சரி என்னோடய மாலையை நானே போட்டுக்குவா என்ன, தான் நீ இருக்கே பொண்டாட்டி, இப்படி போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு உட்காந்துருக்கீங்க. நீ தான் போட்டு விட்ற, போட்டு விடலனா நான் போட்டு விட வைப்பேன், தெரியும் அது உனக்கே, அதனால் நீயாவே மாமாவுக்கு போட்டு விடு பார்ப்போம் அப்படின்றாரு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை எப்படி க்ரிப்பாக பிடிச்சிட்டு அவருக்கு போட்டு விட்றீங்க. வாவ் செம்மையாக இருக்குல்ல இந்த ஃபீலை, மாலை மாற்றிக்கிறது. சரி இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை தூக்கி லேப்பில் உட்காரச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் நீ இந்த ஜியான் சங்கு கூட ஒய்ஃப், சியோன் வயன், அதனால் இந்த வயன் சர்மான்ற அந்த ஆட்டிடியூட் அதெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு எப்படி ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கிறது, என் வீட்டில் எப்படி வந்து ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறது, அப்புறம் எப்படி என் குழந்தைங்கள வந்து எப்படி அழகாக பெற்று போடுறது, அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அம்மாவாக இருக்கிறத பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கணும், வேறு எதுவுமே நீ யோசிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் திருப்பி சொல்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஒரு தடவை சொல்லுவேன், கேட்கலையா அதை அடுத்து செய்ய வைப்பேன் நான், உனக்கு அது நல்லாவே தெரியும். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், என் செல்லக்குட்டி இப்படியே அழகாக புசுனே இருப்பாளாம், என் பேச்சு கேட்டு சமத்து பிள்ளையாக இருப்பாளாம், நான் என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் கேட்டு சமத்தாக இருக்கணும், அப்படியே நான் ஆட்டி வச்ச பொம்மை மாதிரி இருக்கணும், புரிஞ்சதா அப்படின்றாரு. நீங்கள் எதுவுமே காதில் போட்டுக்காமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்படியே உன்னை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்ம்ஸ் கிட்ட தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வச்சுருப்பார் இல்லையா, ஸோ அங்கேயே கிள்றாரு. நீங்கள் விஸ்ன்னு சொல்லி பண்ணுறீங்க. இப்போ மட்டும் நல்லா உணர்ச்சி பொங்குதோ, நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறத கேட்டு தான் நீ நடக்கணும். இனிமேல் நீ ஒரு மூச்சு விடனா கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் விடணும். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இனிமேல் உனக்கு வேத வாக்கு. ஏன்னா இதோ இருக்கே இந்த தாலி, இது நான் கட்டினது, அப்புறம் இந்த நெத்தியில் வச்சுருக்க குங்குமம் நான் வச்சது. அதனால் என் பேச்சை கேட்டு எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருக்கிற வேலையை மட்டும் பாரு. வேறு ஏதாவது நான் இதை வந்து ரூல் பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு என்கிட்ட ஏதாவது பேசுனேன்னு வையேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேக் நெக் இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு சங்கருத்து போட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி இந்த அழகான கழுத்தை கடிச்சே குதறிடுவேன் நான், எனக்கு இருக்க வெறிக்கும் மேலே அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவர் டிஸ்கஸ்டிங் லுக்கில் பார்க்குறீங்க. என்ன புருஷன் அப்படி பார்க்குற, எங்கே இப்போ மாமாவுக்கு ஒரு ரொமான்டிக் லுக் விடு பார்ப்போம், நீ விட்டலன்னு வையேன்னு சொல்லிட்டு உங்களோட பேக் ஹேர் தான் பிடிக்கிறாரு அகெயின். சச்சோ கை வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன், தன்னால் என்னோடய ஹேண்ட்ஸ் இந்த ஹேருக்கு போதுடிச்சலாம், அழகாக சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது அகெயின் இறுக்கமாக பிடிக்கிறாரு. வலிக்குதா, இப்படி தான் எனக்கும் வலிக்குது,
நான் நினச்சபடி நீ இருக்காதப்போலாம் அப்படியே எனக்கு என்னென்னமோ பண்ணுது. இவளை ஏதாவது பண்ணணும், இவள் நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ண சொல்லுது. ஆனால் என்ன பண்ணுறது, லவ் பண்ணி தொலைச்சிட்டே, நீ காதல் பண்ணிட்டல. அதனால் இப்போ நீ ஒரு ரொமான்டிக் லுக் விட்டேன்னா நான் விட்டுருவேன். இல்லைனா இதை போட்டிருக்கேன், இந்த டச்சப் இதெல்லாம் கலைஞ்சு போயிடும், சேலை கலைஞ்சிடும், இந்த மாலை உதிர்ந்து போயிடும், எல்லாமே ஆகிடும், தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் உங்களோட லுக்கையே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மாற்றிடுறீங்க. நார்மலாக மாற்றுறதே ரொமான்டிக் லுக்காக இருக்கே, சரி ஓகே இப்படியே விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி உங்களை லிப்லாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவர் வந்து புஷ் பண்ணணும்னு சொல்லி உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறீங்க, பட் வேஸ்ட்டு தான். அவர் வந்து கரெக்டாக உங்களுடைய பேக் நெக்கை சேர்த்து வச்ச மாதிரி அந்த ஹேரை க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்குது. உங்களுக்கு மூச்சே விட முடியல, நீங்கள் அப்படியே மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவர் அப்படியே ஸ்முக் பண்ணிட்டு உங்களை நல்லா கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு ஈஸி அப்படின்றாரு. நீங்கள் மூச்சு வந்து பயங்கரமாக இழுத்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சோட ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கஷ்டப்பட்டு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக அழிவி இருக்கோம்ல, அதை வந்து அவர் சரி பண்ணிவிட்டு சரி இதோட நான் நீ அப்படின்றதெல்லாம் முடிஞ்சு போய் நம்மன்னு ஆயிடுச்சு. ஸோ நம்ம லைஃப்பை இதுக்கப்புறம் சந்தோஷமாக நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில யார் வந்தாலும் சரி, அது அந்த காடாக இருந்தாலும் சரி, அவங்களையும் இருக்கிற இடமே தெரியாமல் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். உன்னால் 4-5 பேர் வந்து அப்பாவி 4-5 பேர் சாகணுங்கிறத நீ விரும்ப மாட்டேன்னு நான் நம்புகிறேன். அதனால் என் பொண்டாட்டியா என் அழகு பிள்ளையாக இருந்துட்டு போவியான், சரியா? அப்புறம் நான் உன் மேலே கை வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு வந்திருக்கும், அதை பற்றி இப்பயே சொல்லிடுறேன். ஆமாம், நான் உன்னை பலவந்தப்படுத்துறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன். ஆனால் நீ என்னை உச்சக்கட்ட கோவத்துக்கு கூட்டு போனால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அந்த ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன். உன் கையில் தான் இருக்குது நான் எப்படி நடந்துக்கணுங்கிறது. அதனால் நீ என்னை ஒரு நல்ல புருஷனாக மாற்றுற வழியை பாரு, என்னை மான்ஸ்டராக மாற்றிடாத. நான் சும்மாவே மான்ஸ்டர் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் என்னை ரொம்ப கொடூரமான மான்ஸ்டராக மாற்றுற வேலையை மட்டும் வச்சுக்காத. நேற்று பண்ண மாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு தலையாட்டு. நீ பேசவே கூடாது. உன் தலை உன் உடம்பு மட்டும்தான் அசையணும். வாயை திறந்து நான் சொல்லாமல் பேசுனியோ அவ்வளோதான், அடுத்து இந்த நாக்கை அறுத்துருவேன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க வியடா. ஆமாண்டி, உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது நீயாக இருந்தாலும் சரி, எப்படி நீ என் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நான் சொன்னாதான் பேசணும், நான் சொன்னாதான் மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். நான் இருக்கிறப்போ உன் உடம்பும் சரி நீயும் சரி, நான் சொல்கிற வரையும் அசையக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். ஏன்னா நீ ஜியோன் ஜங்கு கூட ஒய்ஃப் இல்லையா, ஜியோன் குடும்பத்தோட மருமக. அதனால் அந்த பேரை கட்டி காப்பாற்றுற வேலையை மட்டும் பார்க்கணும். சரி, இதுக்கு மேலே பேசினா நீ வரன்றுவ, மற்றதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் நிச்சலம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னை நீ ரொம்ப கொடூரமாக மாற்றுற வேலையை மட்டும் வச்சுக்காத. எனக்கு நேற்று ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடி. நீ என்ன படுத்துட்டு அழுதுருவ, பெட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு படுத்துட்டேன். ஆனால் என்னால் முடிஞ்சதா? நேற்று பார்க்குறேன், ஐயோ இவளை நம்ம அடிச்சிட்டோமே, அவள் கண்ணு வேறு இப்படி வீங்கிடுச்சே, ஐயோ கையில் வேறு குத்திருச்சு, அப்படி இப்படின்னு நான் உட்காந்து ஃபீல் பண்ணின்னு இருக்கேன். நீ நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்க, எனக்கு எப்படி இருக்கும்? புருஷன் மனசு படாத பாடுபடாது. அதனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி என்னை மாற்றாதடி, வேணாண்டி. எனக்கு உன்னை அப்படியே தாங்கணும்னு ஆசையாக இருக்குடி. உன்னை இப்போ தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னை போய் இப்படி ஆக்குறியடி, வேணாண்டி. உன்னை நான் அப்படியே சந்தோஷமாக பார்த்துக்கணும், சரியா? எனக்கு நீ வேணும்டி, வேணும், ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க. சரி ஓகே நம்ம இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, நான் உன்ட்ட இப்போ என்ன சொன்னேன், என்னமோ சொன்னேனே அப்படின்றாரு. நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிடுறீங்க. புரிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு நடந்துட்டுருக்காரு. அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த லைன் போயிருக்கோம் இல்லையா, ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட் வந்து முன்னாடியே போயிடுச்சு. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் இருந்த ஃப்ளைட், அவங்களாம் இறங்கி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே அங்கே ஒரே ஹாப்பினஸ். ஓகே நைட் ஏதாவது நல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நம்ம அதை நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா
வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து நடந்து வரதை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு தூக்கிட்டு வரதை பார்க்குறாங்க எல்லாருமே. வா அப்போ என்னமோ நைட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசினா லூனா வந்துட்டு அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சுகா வந்துட்டு நீ போய் பார்த்தியா விளக்கு பிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. லூனாக்கு ஒரே எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுது. எல்லாருமே அங்கே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, கலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜேகே அவங்கக்கிட்ட வந்தோடனே என்னப்பா நைட்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி ராக்கி பேசிட்டு வாங்கண்ணா நம்ம கார் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த கார்லேருந்து பார்த்திங்கன்னா ஜியான் மேன்ஷன் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஒயின் வந்துட்டு இவர் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்காங்க. அதாவது இந்த ஓடிக்கிட்டே இருக்குமே மைண்டுக்கு சில பேருக்கு ஓவர் திங்கிங்கில் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கு. இவர் பேசுனதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்படியே அந்த ஜியான் மேன்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. அந்த மேன்ஷன் உள்ளே போகும்போதே பார்க்குறீங்க சும்மா வேறு லெவலில் ஆர்கிடெக்சர் இருக்குது. அதை வார்த்தையாலே சொல்ல முடியாது போல். அதில் வந்து உங்களுக்கு மாஃபியா அட்டையரும் தெரியுது. நீங்கள் வந்து எப்படின்னு பார்க்குறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து இது ஒரு மாஃபியா மேன்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஃபியா மேன்ஷனாக தெரியும். இதே இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோடைய மேன்ஷனாக பார்த்தா பிஸ்னஸ் மேன் மேன்ஷனாக தெரியும். ஸோ உங்களோட லுக்கை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த மேன்ஷன் லுக்கே தெரியும். அப்போ பாருங்கள் நிறைய பேருக்கு நம்ம ஜியான் சங்குக் சில பேருக்கு தான் மாஃபியான்னு தெரியும். மற்றவங்க எல்லாருமே பிஸ்னஸ் மேன் நினச்சிட்டு இருப்பாங்க, காமன் பீப்புள். ஸோ அவங்கெல்லாம் அந்த மேன்ஷனை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஸோ இப்படி தான் அந்த ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த காரும் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே போயிட்டு ஸ்டாப் ஆனோடனே நம்ம ஜங்குக்கு இறங்கி வராரு. இறங்கி வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தான் தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை. தூக்கிட்டு வந்து அந்த வாசலில் எல்லாருமே நிற்கும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேம் வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெய்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு லைக் ஒரு கிளாஸ் மாதிரி சொல்லுவோம், அந்த ஒரு குண்டா மாதிரியா ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, அதில் வந்து அரிசியெல்லாம் போட்டு வாசலில் வச்சுருக்காங்க. வாசலே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. என்னென்னமோ வந்து இந்த ஹிந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு, ஒரு யங் உமன், அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கு. ஒரு முயல் தேடி அப்படியே ஓடி வந்துட்டுருக்கு. அந்த முயல் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு போல். ஸோ அந்த முயல் வந்து ஒரு கட்டத்தில் நின்னோடனே அதை பிடிச்சி தூக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரா. வந்துட்டு அந்த வாசலில் படுற மாதிரி வரும்போது மெய்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு அந்த வாசலில் படாமல் ஓரமாக நின்று ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசிகிட்ருக்கு அந்த பொண்ணு. நீங்கள் அந்த பொண்ணை கூட கவனிச்சிக்கலாம், அமைதியாக இருக்கீங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெய்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காகவோ வெயிட் பண்ணுறாங்க போல். அப்போ ராக்கி வந்துட்டு அப்பப்பார் இந்த பொம்பளைக்கு இதே போலப்பா போச்சே, நேரம் வேறு ஆகுது, ஏங்க நல்ல நேரம் முடிய போகுது, அந்த பொம்பளை எப்போ தான் வருவாளாம் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே சார் இதோ மேம் வந்துடுவாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே உட்காந்து இப்போ தான் அந்த அம்மா மூஞ்சில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கும் போதே அங்கே வந்துட்டு மேம் கம்மிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெய்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. காட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்ஸஸ் ஜியோன் வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஓல்டு லேடி லைக் வந்துட்டு ஒரு 40s அந்த மாதிரி ஏஜில் இருக்கிற ஒரு பொம்பளை தான் வந்துட்டுருக்காங்க. கிளாஸியாக அவுட்ஃபிட் இருக்குது. அப்படியே வர அங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க ஹீல்ஸ் எல்லாம் போட்டு. அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டு மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இது பண்ணுவாங்களே ஆரத்திக்கு, அந்த இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சுண்ணாம்பு மஞ்சள் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆரத்தி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து அந்த ஆரத்தி தட்டை வாங்கிட்டு அப்படியே உங்களை இந்த 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்த்துட்டு டேய் இறக்கி விட்றா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஜியான் சங்குக்கை பார்த்துட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரத்தி தட்டை பார்த்துட்டு ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பொறுமையாக இறக்கி விட்டு காதில் சொல்கிறாரு, கொஞ்சம் நேரம் பொண்டாட்டி உள்ளே போனோன்னே நான் தூக்கிறாகேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதில் விஸ்பர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அங்கே அமைதியாக நிற்கிறீங்க. அந்த லேடி அப்படியே உங்களை மேலேயும் கீழே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மிக் அண்ட் ஸ்மைல் ரெண்டும் சேர்ந்ததாக கொடுக்குது. இது வில்லியா இல்லை வேறு ஏதாவதா எதுவுமே தெரில. அது உங்களை ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுற லுக்கில் தான் பார்க்குது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் ஸ்டில் நீங்கள் அதை கண்டுக்காமல் அந்த பக்கம் தான் திரும்பி இருக்கீங்க. அப்படியே அந்த ஆரத்தி எடுத்து அந்த பொம்பளை பொறுமையாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வாங்க, வரும்போது மருமகளே பார்த்து வலது கால் எடுத்து வச்சுட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீங்கள் அவளை அப்படியே ஒரு லுக்கை பார்த்துட்டு அந்த பொம்பளையை நீங்கள் பொறுமையாக அந்த அரிசி வந்து பொறுமையாக தட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த பொம்பளை வந்துட்டு அந்த ஆரத்தி தட்டை கொடுத்துட்டு எல்லோரும் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க, என் மருமக இப்போ தான் வீட்டுக்குள்ளே இறங்கி வந்திருக்கா, ஒழுங்காக வேலையெல்லாம் சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்காங்க போல். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்ருக்காங்க. உள்ளே கூப்பிட்டுட்டு வாமா மருமகளே, இந்த வீட்டின் சார்பாக
ஜியான் குடும்பத்தின் சார்பாக உன்னை நான் எங்களோட குடும்பத்துக்கு இந்த வீட்டுக்கு வரவேற்கிறேன். என்னோட பேர் ஜியான் மேரி, ஜியான் ஜங்குக்கோட அம்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுது அந்த பொம்பளை. ஆனால் அந்த பொம்பளோட மூஞ்சும் ஜியான் ஜங்குக்கோட மூஞ்சும் கொஞ்சம் கூட செட் ஆகலை. ஜியான் ஜங்குக்கோட ஃபேஸ் வந்து எப்படி சொல்கிறது, அந்த பொம்பளை வந்தோடனே எரிச்சலாக தான் ஆகுது, எதுக்கு இந்த பொம்பளை இருக்குன்ற மாதிரி. அப்போ ராக்கி வந்து உங்கள் காதில் வந்து லைட்டாக விஸ்பர் பண்ணுறான், இல்லை நீ இவங்க பெத்தெடுத்தாமலாம் இல்லை, இவங்க வந்து ஸ்டெப் மாமு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஸ்பர் பண்ணோன்னே ராக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நின்றுறான். வா மருமகளே, இந்த குடும்பத்தில் உன்னி ஒரு ஆளாக இதுக்கப்புறம் பார்க்க போகிறேன், நீ என்னோட அழகு மருமகளாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஐஸ் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நடந்து போய்ட்டுருக்காங்க. அந்த மேன்ஷனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து சங்கர் அவர் செட்டு போட்டால் கூட இப்படி இருக்குமான்னு தெரில, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ ஏடியாக இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் புருஷனோட சொத்து, அதாவது உன் புருஷனோட சொத்து இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியான் வாரிசை வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பெருமிதமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு அண்ணேன்னு கத்திட்டு வந்துச்சு. அந்த பொண்ணு அப்படியே உங்ககிட்ட சைடில் வந்துட்டு, அண்ணி என் பேர் ஜியான் சோமி, நான் அண்ணாவோட சின்ன குட்டி தங்கச்சி, இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க என் அம்மா தான், அவங்க பேசுறதெல்லாம் காதில் போட்டுக்காதீங்க, அவங்க அப்படி தான் ஏதாவது பெருமை பித்திட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, எனக்கே தெரியும் தான், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, காதில் போட்டுக்காதீங்க, நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண வரா. பட் நீங்கள் வந்துட்டு அவள் பக்கமே திரும்பி பார்க்கல, அவளுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. பட் ஸ்டில் காமிச்சிக்கல, புதுசாக தானே வந்திருக்கீங்க, ஸோ அதனால் ஒன்றே டச்சாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. அந்த பன்னியை வந்து தடவி கொடுத்துட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்பளையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, லொடன்னு பேசிக்கிட்டே இருக்குது. அந்த பொம்பளை நிப்பாட்டுற மாதிரி தெரில. எதுக்கு இவ்வளோ 10 ரூபாய்க்கு ஆக்டிங் பண்ண சொன்னால் அந்த 1000 ரூபாய்க்கு ஆக்டிங் பண்ணுற ஆட்கள் அதில் ஒன் ஆஃப் லிஸ்ட்டு போல். ஸோ அந்த மாதிரி பெருமை பீத்தி பேசிகிட்டே வராங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் என் புருஷ சொத்தாக இருந்துச்சு, இப்போ தான் ஓம் புருஷ சொத்தாக மாறுச்சு, அது போக இந்த சொத்தில் எனக்கு உரிமை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அந்த பொம்பளை பேசிகிட்ருக்கு. நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அந்த பொம்பளை பேசினதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, பெருமை பித்திக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம ஜக்குக்கை வந்துட்டு பெருமையாக பேசுகிற மாதிரியே பேசி அவங்களோட அப்பாவோட சொத்து, அதாவது என் புருஷ சொத்து, அப்போ என்ன அர்த்தம், வஞ்ச புகழ்ச்சி தானே அர்த்தம். ஸோ அந்த இடத்துல இன்டைரக்டாக சிம்பாலிக்காக வந்துட்டு நீ வந்து எனக்கு ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அந்த பொம்பளைக்கு தெரில, நீங்கள் எதுவுமே காதில் போட்டுக்கல அப்படின்ற விஷயம் சுத்தமாக தெரில. நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வாங்க எல்லோரும் உட்காரலான்ற மாதிரி சொல்லிட்டு சோஃபாவில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கும் ஒன்றா தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே பிடிஎஸ் மெம்பர் பிளாக் பிங்க் கைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டில் வந்துட்டு பேச்சு கொடுத்துட்டே தான் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மேன்ஷனே வந்து என் பையன் உனக்காக தான் கட்டியிருக்கான், அப்போ பார்த்துக்கோ உன் மேலே எந்த அளவுக்கு லவ்வில் கட்டியிருப்பான்னு சொல்லிட்டு. நானே இப்படி ஒரு மேன்ஷன் கட்டித்தர சொல்லி அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் இவன் எல்லையே இல்லாமல் ஒரு ரொம்ப கோடான கோடி கொட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். என்னாலே நம்ப முடியல, என் பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு. இவ்வளோ அழகா, இவ்வளோ காமா, பார்க்கும் போதே அந்த லட்சணம் தெரியுது. பா செல்வம் கோடி கொட்ட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்குது அந்த பொம்பளை. அது போக என் பையனுக்கு எப்படி உன்னை பிடிச்சிது, உங்கள் லவ் ஸ்டோரி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த எதிர்க்க ஆப்போசிட் சோஃபாவில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பிடிஎஸ் மெம்பரில் ஒருத்தங்க, என்ன லவ் ஸ்டோரி, இது கொஞ்சம் ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போ பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் வந்துட்டு அந்த பாட்டு பாடுறாங்க, அது ரெடிக்கார மச்சான் மச்சான் மச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வைப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, இதுதான் எனக்கு பிடிச்சது, நம்ம கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப சேர் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் எதுவுமே காதில் கொடுக்கலாமே, இதே உட்காந்துருக்கீங்க. என்ன மருமகளே எதுவுமே பேச மாட்டேன்ற அத்தைட்ட, ஏன்னா ரொம்ப வெக்கமாக இருக்கா, கூச்சமாக இருக்கா அத்தைட்ட பேச அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் எதனால் சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கூச்ச வெக்கத்தை பற்றி அவங்க கேட்குறாங்கல்ல, அதுதான் அவங்க யாராலையுமே நம்ப முடியல. அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க இந்த சைடில். என்ன மருமகளே ரொம்ப சைலண்ட்டாக குவைட்டாக இருக்க, என் பையன் என்ன உன்னை ஏதாவது பேசக்கூடாதுன்னு ஏதாவது வாக்கு கீக்கு வாங்கிட்டானா, இவ்வளோ அமைதியாக இருக்கா அநியாயத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டே பேச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ சொத்து இருக்குது, இதுக்கப்புறம் எனக்கு அடுத்து நீ தான் ஆள போகிற, அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது, நல்ல மருமகளாக இந்த ஜியான் குடும்பத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படி இப்படின்னு நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கா அவங்கக்கிட்ட. அப்புறம் மருமகளே உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட என்ன கேள்வி இவங்க கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு லுக்கு. என்னப்பா எல்லோரும் ஷாக்காக இருக்கீங்க, நான் ஒரு நார்மல் கொஷின் தானே கேட்டேன். இங்கே இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
ஸோ ஜியான் ஜங்குக் எவ்வளோ பெரிய பணக்காரங்கிறது நமக்கும் தெரியும், எவ்வளோ பெரிய மாஃபியா கிங்குன்னு தெரியும். உனக்கு இது தெரியும் தானே மருமகளே? அப்புறம் உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, உன் பேர் என்ன, உன்னை பற்றி சொல்லு கொஞ்சம் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யார் என்னன்னே தெரியாமல் அந்த பொம்பளை பேசிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சைலண்டாக இருக்கார், எதுவுமே பேசல, ஒரு கோல்டான ஃபேஸ்லேயே தான் அங்கே இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க, இந்த ஸ்நாக்ஸு டீ காஃபின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக வச்சிட்ருக்காங்க. சொல்லு மருமகளே, எனக்கும் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டே இருக்கா. அவங்களே பார்த்து ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கா. என்ன மருமகளே ரொம்ப அமைதியின் சிகரமாக இருக்க, என்ன நீ பூமாதேவியா இல்லை சீதாதேவியா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டே, அப்புறம் இந்த மூஞ்சை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த முகத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பிளாப்லாப்லான்னு பேசிகிட்டு இருந்த அந்த பொண்ணு, இந்த பொம்பளை சாரி அந்த பொம்பளைக்கு பேச்சு அடைஞ்சு போயிடுது. உங்கள் மூஞ்சி இன்னும் தடவை கிளியராக பார்த்தோன்னே, இந்த ஃபேஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நீ வயன் சர்மா தானே, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சோஃபாலேருந்து எந்திரிச்சிடுறாங்க அந்த லேடி. நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்க, இந்த ராட்சசி ஏன்டா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கை பார்த்து கேட்டோன்னே நம்ம ஜீமன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிருப்பாரு, அப்படியே துப்பிடுறாரு. அந்த ஒரு சிரிப்புலேயே அவருக்கு பயங்கரமாக பொறை ஏறிடுது. எல்லாருமே அங்கே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக், வார்த்தை முக்கியம், பொண்டாட்டியை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா உன் பொண்டாட்டி தான், ஆனால் இவளை ஏன்டா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த, இவ தான் சரியான திமிரு பிடிச்ச பொம்பளைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனே, ஐயோ கடவுளே, ஒரு ராட்சசனை வச்சே ஒன்றும் பண்ண முடியாது, இவ ஒரு ராட்சசியா, சரி என்ன பண்ண என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அகைன் உட்காந்துட்டு பேசுகிறாங்க. வயன் சர்மா நான் கேள்விப்பட்டிருக்கேனே உன்னை பற்றி தான், அழகுலேயும் சரி அறிவிலும் சரி ஒரு சிறந்த பிஸ்னஸ் உமன்னு சொல்லி நான் நிறைய விஷயம் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன்தோ என்னோடய பையனையே வந்து அடித்து துவம்சம் பண்ண நினச்சால் தானே நின்று, பரவாயில்லடா உனக்கு ஏற்ற மேட்ச் தான், பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு எதுவுமே கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காரு. அவரோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேண்ட் மேலேயே தான் இருக்குது. பாரா கையையும் கோத்துட்டு தான் உட்காருவாங்க போல் ரெண்டு பேரும். இந்த 2 கேஸ் எப்படி பிரிக்க போகிறனோ நான் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டேன். அப்புறம் மருமகளே, ஏன் நீ ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்க, என்ன காரணம், டயர்டா? சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் தூக்கி போட்டு இதுக்கப்புறம் நீ வந்து ஒய்ஃபாக வாழ போகிற, அதை பற்றி உனக்கு ஏதாவது ஒப்பீனியன் ஷேர் பண்ணுமா, ஏதாவது இருந்தால் சொல்லு கேட்போம், முதல்ல இந்த காஃபி குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காஃபி ஆஃபர் பண்ணுறாங்க. வேணான்ற மாதிரி சொல்லிட்டு வயன் இருக்காங்க. பிகாஸ் அந்த காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அந்த பொம்பளை கலந்துருக்கு போல். அந்த மெய்டு வந்து சிக்னல் காட்டுது, நம்ம பொம்பளை வந்து சிக்னல் ஓகேன்ற மாதிரி காமிச்சோடனே அது காஃபி ஆஃபர் பண்ணால் நீங்கள் வந்துட்டு வேணான்ற மாதிரி சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு என்னம்மா இது, காலைல வெறும் வயிற்றில் இருக்க, இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, உங்களால் வந்துட்டு பிள்ளை பெற்றுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசினோடனே ராக்கி எல்லாருமே அங்கே வந்து பார்க்குறாங்க ஷாக்டா. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு முறை தான். உடனே வாய முட்டு, ஓகே நல்லதுமா அவசகுணமாக பேசுகிறேன், சாரி எனக்கு அதெல்லாம் தெரியும், வயன் சர்மா எவ்வளோ ஒரு யங்கான ஒரு ஸ்ட்ராங்கான உமன்னு சொல்லிட்டு, அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன், கரெக்ட் டைம் சாப்பிட்லன்னா கஷ்டம் இல்லைப்பா, அதனால் சொன்னேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு காஃபி வேணான்னா பரவாயில்ல மருமகளே, ஒரு வேளை உனக்கு வெறும் வயிற்றில் காஃபி குடிக்க பிடிக்காதோ என்னவோ, சரி நீ இந்த தண்ணியாவது குடியேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்பளை கொடுக்க ட்ரை பண்ணுறா. பட் உங்களுக்கு இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்பாடா என் மருமக பேசிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அங்கே சீன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு ஹை மேடம் பேசிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஏதேதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மருமகளே, ஒரு வார்த்தை பேச வைக்க உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, சரிந்தா இந்த தண்ணி குடிச்சிட்டு இன்னும் தெம்பா பேசு அப்படின்ற மாதிரி சொல்லி தண்ணி ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வேணான்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க உங்களை வந்து பார்த்திங்கன்னா கம்பல் பண்ணியே பேசிகிட்ருக்காங்க. வேணான்னு சொல்கிறேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு தடவை ஒரு பொலைட்டாகவே பேசிடுறீங்க. சரி ஓகே இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கிளாஸை தூக்கி அந்த டேபிளில் வச்சுட்டு அவங்களோட ஹேண்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. என்ன மருமகளே, ஏன் இப்படி வந்து நீ ஒரு மாதிரி எரிஞ்சு விழுற காலையிலேயே, உனக்கு இந்த மார்னிங்கே பிடிக்காதா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அவங்களோட ஹேண்டு தான் பார்க்குறீங்க, உங்கள் ஹேண்ட் மேலே வச்சுருக்கிறத நீங்கள் அந்த ஹேண்டையும் அவங்களையும் பார்க்குறீங்க. என்ன மருமகளே எப்படி பார்த்துட்ருக்கன்ற மாதிரி சொல்லி கேட்டால் கையெடுங்க. என்ன மருமகளே, கையெடுங்கன்னு சொன்னேன். என்ன மருமகளே, அத்தை தானே கை வச்சுருக்கேன்,
கையை எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கத்திடுறீங்க. அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காங்க ஷாக்டா. அப்படியே இந்த கையை எடுத்துடுறாங்க. சொல்லிகிட்டே இருக்கேன், கையை வச்சிட்ருக்கீங்க. யார் நீங்கள் ஒன்றும் எனக்கு அத்தையும் இல்லை, நான் உங்களுக்கு மருமகளும் இல்லை. உங்கள் பையன் வந்து என்னை சந்தோஷமாக வந்து கல்யாணம் பண்ணிலாம் கூட்டிகிட்டு வரல, கட்டாய கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்திட்ருக்கீங்க. அந்த பொம்பளைக்கு வந்து நீங்கள் கத்துனோடனே ஒரு மாதிரி ஆகிடுது, ஃப்ளிஞ்சிட்டு ஆகிடுறா. எல்லாருமே அங்கே இருக்க ஹாலே சைலண்ட் ஆகிடுது, எல்லாருமே பயந்துடுறாங்க. சும்மா மருமகளின் இன்னொரு தடவை அந்த மருமகளின் வாயில் வந்துச்சு கொன்று போட்டுருவேன் பெச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த கழுத்தில் மாலை போட்டிருப்பீங்களா, அந்த மாலை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கீங்க அந்த ஸ்டேஜ் மேலே. அங்கே ஒரு பொண்ணு மெய்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நடுக்கத்துலேயே நின்றுட்டுருப்பா. ஜியான் சங்குக்கு அப்போ தான் அந்த பொண்ணு தலை நிமிர்ந்து பார்க்கவுமே அவர் சிக்னல் காட்டினோடனே அந்த மெய்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கா. நீங்களும் அந்த ஸ்டேஜ் மேலே போயிட்டுருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஈவன் அந்த அத்தை, அந்த ஓல்டு லேடியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு எழுந்திரிச்சு அந்த பிளேசரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே, எப்படி ஆண்டி கூட்டிகிட்டு வந்த மருமக எப்படி இருக்கா, உங்களை மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கால, அதுதான் வேணும். இதுக்கப்புறம் உங்கள் வால் இங்கே ஒன்றும் செல்லுபடியாகாது. இருந்தும் உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்ன தெரியுமா, என் பொண்டாட்டியை உங்களை மாதிரி என் அப்பாவுக்கு அடங்கி போனீங்கள்ல அந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி அடங்கி போகிற ஒரு பொண்டாட்டியாக மாற்றி காட்டுங்க பார்ப்போம். நானே மாற்றிக்குவேன், இருந்தாலும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியுமாமே. அதனால் முடிஞ்சா அவளை உங்களை மாதிரி ஒரு அடக்க ஒடுக்க பொம்பளையாக மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. உங்கள் டாஸ்கில் நீங்கள் வின் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். அவளுக்கு ரொம்ப திமிரு அதிகம்தான், ஒத்துக்கிறேன். ஆனால் உங்கள் அளவு விடவே அதிகம்தான். அதனால் ஒரு மாமியாராக உங்களால் என்ன பண்ணி அவளை மாற்ற முடியுமோ அந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம். அது எல்லா பெர்மிஷனும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் அவள் மேலே கை மட்டும் யாரும் வைக்கக்கூடாது சொல்லிட்டேன். யாராவது கை வைக்கிறீங்கன்னு நான் பார்த்தேன், இவ்வளோதான். நீ கொடுக்குற அளவுக்குலாம் சீன் இல்லை. உனக்கு நான் யாருனுங்கிறத நான் காட்டுறேன். என்ன சொன்னேன், உன் பொண்டாட்டியை வந்துட்டு நான் வந்து அடக்கி காட்டணும் ஒரு மாமியாரா. அது நீ சொல்லனாலும் நான் செய்வேன். ஆனால் இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி நீங்கள் நடந்துக்கிட்டதுக்கு நல்லா அவள் எப்படி ஒரு மருமகளாக இருக்கணுங்கிறத பொறுமையாக 1 by 1 சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி அவள் அடங்க மாட்டான்ற அந்த நினப்பை உடச்சி அவளுக்கு எனக்கு கீழே அடிமையாக்கி காட்டுறேன் அப்படின்ட்டு வந்து அந்த பொம்பளை சபதம் போடுது. அப்போ ஜிமின் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆண்டி நீங்கள் அப்படியே நினச்சி ஊர்ந்துட்டே இருக்காதீங்க, வயன் சர்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை, சும்மாவே அந்த அம்மா ஆட்டமாக ஆடும். இதுக்கப்புறமும் கண்டிப்பாக அவளோட ஆட்டம் தொடங்கும் தான். நீங்கள் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க ஆண்டி, எனக்கு ஏதோ உங்கள் மேலே ஒரு பாசம் இருக்குது அதனால சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் பேசுகிறாரு. அப்போ அவங்க வந்துட்டு, நிறுத்தடா, என்ன நினச்சிட்ருக்கீங்க என்னை பற்றி, என் பியூர் வில்லத்தனத்தை இதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ ஆமீஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். See you all in the next video. அது வரைக்கும் காத்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அது எல்லாமே பண்ணிக்கோங்க சரிங்களா. கமெண்ட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு இந்த ஃபீல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்களாலையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் எந்த வீடியோ பெறுவது your beloved ஆத்தரானா. See you all in the next video. டாட்டா, love you all, சலகுட்டி, சராங்கே, பராஹே.